رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال الله تعالى في موضع آخر: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கோர் அறுபடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த மாதாந்திர பயான் நிகழ்விலே இந்த மாதத்தினுடைய தலைப்பாக அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே நபிகளாரை பற்றி சில விஷயங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதம் நபிகளார் வந்ததின் காரணமாக இந்த உலகத்திலே வசந்தத்தை ஏற்படுத்தி சென்றுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ரபி என்று சொன்னால் வசந்தம், அவ்வல் என்று சொன்னால் முதல் என்று அர்த்தம். முதல் வசந்த காலம். நபிகளார் வருவதற்கு முன்பதாக எப்படி அந்த உலகம் இருந்தது, குறிப்பாக மக்கா மாநகரம் இருந்தது, குறிப்பாக அரபியர்கள் எப்படி இருந்தார்கள், அதற்கு பிறகு அங்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது, எந்த நிலைமை உண்டானது, எப்படியெல்லாம் மக்கள் சுகத்தை அனுபவித்தார்கள் என்ற சில விஷயங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்திலே நிரப்பமாக சொல்லி காட்டுவான்: வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஈருலகிற்கும் ரஹ்மத்தாக, அருப்படியாக நபியே உம்மை நாம் ஆக்கி இருக்கின்றோம், அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ரஹ்மத் என்று சொன்னால் நிஅமத் என்பதும் பொருள்படும். நிஅமத்துகள் என்று சொன்னால் எல்லா விதமான நலவுகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும்.
அனைத்து நலவுகளும் செழிப்புற்று இருப்பதற்கு ரஹ்மத் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை ஒரு ரஹ்மத்தாக, ஒரு வசந்தமாக, மக்களுக்கெல்லாம், ஒரு மூமின்களுக்கெல்லாம், ஈமான் கொண்டவர்களுக்கெல்லாம் உள்ளத்திலே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே, இதமான விதத்திலே அது அமையும் என்ற அடிப்படையிலே இந்த மாதத்திற்கு ரபிய என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள், வசந்தம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். வசந்தம் என்று சொன்னால் ரம்யம் என்று சொல்லப்படும், செழிசெழிப்பு என்று பொருள்படும். தட்பவெட்ப நிலையிலே ஒரு வகை இதமான காற்று வீசினார், அது மலர்களில் படும் பொழுது அந்த மலர்களில் அந்த நறுமணத்துடன் சேர்ந்து அந்த வாடை வரும் பொழுது அது வசந்தம் என்று சொல்வார்கள். அந்த காற்று தனது மேனியிலே படும் பொழுது உள்ளம் அமைதி பெறக்கூடிய விதத்திலே அது இருக்கும், ரம்யமாக இருக்கும். அதற்கு வசந்தம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வசந்த காலம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். உதாரணத்திற்கு அரபுலையிலே பேரித்தம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த கனியை அல்லாஹு தஆலா பெரிய நிஅமத்தாக அங்கு ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த பேரித்தம்பலம் பூவிட்டு பிறகு காய்த்து கனியக்கூடிய நேரத்திலே அதற்கு ஒரு தட்பவெட்ப நிலை தேவைப்படுகின்றது. அந்த தட்பவெட்ப நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அங்கு வசித்தவர்களை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், இவ்வளவு கடுமையான வெயிலாக இருந்தது, எங்களால் வெளியே தலை கூட காட்ட முடியவில்லை, அவ்வளவு கடினமான வெயிலாக இருந்தது என்று சொல்வார்கள். அப்படியே ஒரு காத்து அடிக்கும், அந்த காத்து நெருப்பினுடைய அனலுக்கு சமமாக இருக்கும். அதான் அல்லாஹ் அங்க தர்றான். சொல்வார்கள், இது ஏன் இந்த காற்று இந்த இடத்தில், இந்த அரபுலகில், இந்த பாலைவனத்தில் மட்டும் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த காத்து, இந்த நெருப்பான கடுமையான சூடுடைய இந்த காற்று பட்டால் தான் அந்த பழமே பழுக்க ஆரம்பிக்கும், எல்லாம் காய்த்து விடும். தருணம் மிக அருமையாக இருக்கும். அடுத்த கட்டமாக அது பழுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காற்று பட வேண்டும். அதே போன்று நபியினுடைய வருகையால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுடைய உள்ளத்திலே ஒரு வசந்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த ஈமானிய சுவையை சுவைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுடைய நடைமுறைகளை தந்து உள்ளத்திலே வசந்தத்தை ஏற்படுத்துகின்றார், அமைதியை ஏற்படுத்துகின்றார், உள்ளத்திலே ஒரு நிம்மதியை தருகின்றார். நபிகளாரை ஏற்றுக்கொண்டு விட்ட, அன்னாரினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய, அன்னாருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால், எவ்வளவுதான் சிரமமாக இருந்தாலும் அதையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளாகவே கருதுவார்கள். வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு பெரிய நிஅமத்தாக கருதுவார்கள். சரியான முறையிலே அதை பயன்படுத்துவார்கள். காரணம், எல்லாவற்றிற்கும் வாழ்ந்து காட்டிவிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அதன் காரணமாக எதற்கும் எப்படி வாழ வேண்டும் என்ற திகைப்பு ஒருபோதும் இருக்காது, பயமோ திடுக்கமோ இருக்காது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நபிகளார் அதற்குரிய வழிமுறையை காட்டி தந்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் வாழ்வதில் நிம்மதி இருக்கின்றது என்று வாழக்கூடிய மக்களுக்கு, சுன்னத்தை பேணக்கூடிய மக்களுக்கு ஒருபோதும் அவர்களுடைய உள்ளத்தில் அச்சம், நிம்மதியற்ற நிலை ஒருபோதும் இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை சமுதாயத்திற்கு இரண்டு விதத்திலே வசந்தத்தை ஏற்படுத்தி தந்தது, நிம்மதியை ஏற்படுத்தி தந்தது. ஒன்று, இந்த உம்மத்திலே எத்துணை தீமைகள் இருந்ததோ அவை அனைத்தையும் களைந்து அதன் மூலியமாக வசந்தத்தை ஏற்படுத்தி தந்தது. இரண்டாவது, தனிப்பெரும் பாக்கியம், எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத சில பாக்கியங்களை இந்த உம்மத்திற்கு நபிகளாருடைய வருகையினால் கிடைக்கப்பெற்று வசந்தம் ஏற்பட்டது. ஒரு வசந்தம்,
தீமைகள், நடந்த கொடுமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வசந்தத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை எத்துணை நபிமார்கள் வந்தார்களோ அத்துணை நபிமார்களுடைய கூட்டத்தாருக்கும் கொடுக்கப்பட்டிராத சிறப்பினை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாகிய இந்த உம்மத்திற்கு நமக்கு நபிகளாருடைய வரவினால் சில பாக்கியங்கள், சில அருட்படைகள் பிரத்யோகமான முறையிலே கிடைக்கப்பட்டதால் இந்த சமுதாயம் வசந்தத்தை பெற்றுக்கொண்டது, வசந்தம் அடைந்தது என்று சொல்லலாம். நபிகளாருடைய வரவினால் எப்படி தீமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஐயாமுல் ஜாஹிலியா என்று அதற்கு பெயர் வைத்திருக்கின்றார். நுபுவத்திற்கு முன்பதாக உள்ள காலகட்டம் எல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள். எப்பொழுது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏகத்துவத்தை கொடுத்து அனுப்பி வைத்தானோ அதற்கு பிறகு வசந்த காலம் என்று சொல்வார்கள். மக்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலங்கள் என்று சொல்வார்கள். ஜாஹில் என்று சொல்லக்கூடியது ஜஹில் என்பதிலிருந்து வரும். ஜஹில் என்று சொன்னாலே மடமை என்று அர்த்தம். மடமை, மடத்தனமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மக்கள். அதனால்தான் அதற்கு ஐயாமே ஜாஹிலியா, மடமை காலம் என்று அதற்கு பெயர் வந்தது. கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த காலத்திலே எண்ணற்ற தீமைகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக அந்த காலகட்டத்திலே எண்ணற்ற தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பதாக மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய பண்பு யாரிடத்திலும் இல்லை. யாரும் யாரையும் மதிக்க மாட்டார்கள். பெண் சிசு கொலை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு செயல்பாடு இருந்தது அவர்களிடத்திலே. குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் உயிரோடு எரிக்கக்கூடிய கண்ணெஞ்ச வக்கிரம நெஞ்ச உடைய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். உயிரோடு அப்படியே எரித்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையை எரித்து விடுவார்கள். அதே போன்று சில பழக்கங்கள் மூடத்தனமான விதத்திலே இருந்தது. யாராவது ஒரு பெண்ணினுடைய கணவன் வஃபாத்தாகிவிட்டான் என்று சொன்னால் அந்த பெண்ணின் மீது ஏதோ ஒரு பொருளை அபகரிப்பது போன்று அந்த பெண்ணின் மீது ஏதாவது ஒரு போர்வையை, ஒரு துண்டை போர்த்தி விடுவார்கள். அந்த பொண்ணுகிட்ட ஓடி போய் அந்த துண்டை போத்திட்டாங்கன்னா போட்டி போட்டு ஓடி போய் போத்துவாங்க. யாரு போத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு அவள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம். அது மஹரமாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப சின்னம்மாவினுடைய கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க, அட அம்மா கூட பிறந்த தங்கச்சியாச்சே, சின்னம்மாவாயிடுச்சே அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே போய் போர்வை போத்திடுறது. இந்த அளவிற்கு ஒரு மடத்தனமான ஒரு மூட சிந்தனையில் அந்த மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இதற்கு மகரமாக இருந்தாலும் சரி, மனைவி போன்று வைத்துக் கொண்டு சொத்து முடக்கம், வாரிசு உரிமை, அபகரிப்பு எல்லாம் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த செயல்பாடு. ஒன்னும் வாழ்க்கை கொடுத்துடணும் அப்படின்னு அல்ல, சரி அந்த பொண்ணை வாழ வச்சிருவோம் அப்படின்னு அல்ல, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பிடிங்கிடுவோம். இவனுடைய வாழ்வு உரிமையை நாம் எடுத்துக் கொள்வோம், இவனுடைய சொத்தை முடக்கம் செய்து கொள்வோம், வாரிசு உரிமை யாருக்கும் கிடைக்காமல் நாம் ஆக்கிக் கொள்வோம், அபகரிப்பு செய்து கொள்வோம் என்ற எண்ணத்திலே இது மனிதன் சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு நிலை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் அந்த அரபு மக்களிடத்திலே இருந்தது. அதே போன்று நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம், மடா குடி என்று சொல்லக்கூடிய எத்துணை மடா சாராயம் அவர்களுடைய இல்லத்திலே காட்சி வைக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு பெருமை. இந்த காலகட்டத்திலே நாம் சொல்வோம் அல்லவா, எனக்கு இத்துணை வண்டி இருக்கின்றது, இத்துணை கார் இருக்கின்றது என்று தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டை விலக்கி காட்டுவதற்காக வேண்டி பிறரிடத்திலே சொல்லி காட்டுவோம் அல்லவா. அந்த அடிப்படையிலே எங்கள் வீட்டிலே இத்துணை மடா நாங்கள் சாராயம் காட்சி வைத்திருக்கின்றோம் என்று பெருமையோடு, அதே போன்று விருந்துகளில் எப்படி உயர்தரமான மதுபானங்களை பரிமாறிக்கொள்ள முடியுமோ அந்த வகையிலே அது பெருமையாக
ஒரு ஆடை அறுத்து 4 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு பெருமையா பேசுவாங்க. 4 பேர் ஒரு ஆட்டில் உட்கார்ந்து இருந்தாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமா வச்சாங்க விருந்து என்று சொல்லக்கூடிய விதத்திலே அந்த காலத்திலே அது எது பெருமையாக இருந்தது என்று சொன்னால் அதெல்லாம் சாதாரண விஷயம். ஆடை இருக்கிறது, ஒட்டமா இருக்கிறது, இதெல்லாம் சாதாரணம். ஆனா இவ்வளவு மடா சாராயத்தை நான் காய்ச்சி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிப்பான் பாருங்க. இது அந்த அதாவது உம்முல் ஹபாயித் என்று சொல்லக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த மதுவான பழக்கம் இருக்கின்றதே, அந்த பழக்கம் அரபுலகிலே இந்த வகையிலே கொடிகட்டி பறந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, மாது, விபச்சாரம். ஒரு பெண்ணிடம் பல ஆண்கள் சென்று விடுவார்கள். ஒரு பெண்ணிடம் பல ஆண்கள் சென்று விடுவார்கள். பிறக்கக்கூடிய குழந்தை யாருடைய அடையாளத்தை போன்றாவது ஒத்து இருந்தது என்று சொன்னால் அவனிடத்திலே அந்த பெண் பெற்றெடுத்த பிறகு குழந்தையை ஒப்படைத்து விடுவாள். இந்த ஒன்ன மாதிரி இருக்கு மூக்கு அல்லது கண்ணு ஒன்ன மாதிரி இருக்கு, தான் வச்சுக்கோ. கேட்பதற்கே அருவருப்பாக இருக்கின்றது. பல ஆண்களிடத்திலே செல்வார்கள். அந்த பிறக்கக்கூடிய குழந்தை எந்த மனிதனை ஒப்பாக இருக்கின்றதோ அவனிடத்திலே பெற்றெடுத்த பிறகு தூக்கி கொடுத்துருவா, இந்தா உனக்கு உள்ள குழந்தான் அப்படின்னு. அதே போன்று சூது விளையாட்டில் அவர்களை போன்று கை தேர்ந்தவர்கள் இல்லை. இன்னைக்கு அதையும் மிஞ்சி போயிட்டு இருக்குது. ஆக ஒரு வகையிலே அந்த காலத்திலே இருந்து கொண்டிருந்தது. மக்காவிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 360 சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். தினந்தோறும் ஒரு சிலையை வணக்கம், தினந்தோறும் ஒரு சிலை வணக்கம். கற்பனைக்கு எட்டியதெல்லாம் கடவுள் என்ற அடிப்படையிலே, சக்தி மிக்கதெல்லாம் வணக்கத்திற்குரியது என்ற அடிப்படையிலே. நெருப்பை பார்த்தால் வணங்குதல், காரணம் அது கரித்து விடுமா. வெள்ளத்தை பார்த்தால் வணங்குதல், காரணம் அது அழித்து விடுமாம். நீர் மேலே ஓங்கி வந்து அழித்து விடுமாம். மலையை பார்த்தால் வணக்கம், அது பிரம்மாண்டமான படைப்பா. சூரியனை பார்த்தால் வணக்கமாம், அது உலகத்திற்கே வெளிச்சத்தை தருகின்றதாம். பாம்பு சீறுகின்றதாம், அதுவும் கடவுளாம். கற்பனைக்கு எட்டியவாறு கண்ட வஸ்துக்கள் எல்லாம் கடவுள் என்ற அடிப்படையிலே காபத்துல்லாஹ்விலே, புனிதமிக்க ஸ்தலத்திலே 360 சிலைகள் என நிர்ணயம் செய்து வைத்து தினந்தோறும் ஒரு சிலையை வணங்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கையிலே அந்த மக்கள் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அம்பு எரிது, அம்பை எய்து குறிபார்த்து சொல்வது. குறிபார்ப்பது என்பதே பெரிய கொடூரமான ஒரு குற்றம். இன்று சர்வசாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பார்க்கும் விதம் மாறிவிட்டது. அன்று அம்பை வைத்து அதில் பெயர் வைத்து லாத் உஸ்ஸா என்றெல்லாம் கடவுள்களுடைய சிலைகளுடைய பெயரை அம்பின் மீது எழுதி அதை எரிந்து அவர்கள் குறி கண்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆளு நம்பர் எடுக்கிறதுல குறி பார்க்கலாம், லாட்டரி சீட்டு நம்பர் எடுக்கிறதுல குறி பார்க்கலாம். அதே போன்று ராசி பலன் பார்க்குவதில் குறி பார்க்கின்றான். காலைல எந்திரிச்ச உடனே பேப்பர் எங்க, ராசி பலன் எங்க இருக்குது, நம்ம தலைவிதியை எப்படி நிர்ணயிக்க போகுது, யாரு, எவ்வளவு பெரிய அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மறுவிதம் இது. இந்த வகையிலே அந்த காலத்திலே அது கொடி கட்டி பறந்த விதம். அது வெளியே செல்லும் போதே கூட்டிலே இருக்கக்கூடிய பறவையின் மீது அம்பை எய்வார்கள். இவன் நினைத்துக் கொள்வான் அந்த பறவையாகப்பட்டது வடபுறமாக பறந்தது என்று சொன்னால் நாம் அந்த காரியத்திற்காக வேண்டி செல்ல வேண்டும், தென்புறமாக பறந்து விட்டது என்று சொன்னால் அந்த காரியத்தை இன்று துவங்கக்கூடாது என்று நினைத்து இவன் அந்த அம்பை எறிவான். அதற்கு பிறகு தனது செயல்பாடுகளுடைய நிகழ்ச்சி அமைப்பை அவன் அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால் மூட நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம் எந்த அளவிற்கு இருந்தது. மிருகவதை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வு அந்த காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. என்ன தெரியுமா செய்வாங்க, யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய கபருக்கு அருகில் ஒட்டகத்தை கொண்டு போய் கட்டி வச்சிருவான். அவன் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டு போயிடும். கபருக்கு அடியில் என்ன செய்வான், கபருக்கு அருகாமையில் ஒட்டகத்தை கொண்டு போய் கட்டி வைத்து விடுவான். ஆனால் அவன் என்ன நினைத்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்திற்கு உணவு எதுவும் தரமாட்டான், உணவு தண்ணீர் எதுவுமே கொடுக்க மாட்டான், அப்படியே கட்டி வைத்து விடுவான். தினம்தோறும் அது பசியினாலும் பட்டினியினாலும் அப்படியே வாடி 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 வதங்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி மடமைத்தனமான சிந்தனை உருவாக்கும் என்று சொன்னால்
கபராளிகள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த ஒட்டகத்தை உணவாக எடுத்துக்கொண்டு உண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் ஒட்டகம் மெலிந்து போகின்றது என்று இவன் நினைத்துக் கொண்டிருப்பான். கபராளி உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒட்டகத்திலேருந்து எடுத்து சாப்பிடுறாங்க. அதனால இந்த ஒட்டகம் அப்படியே மெலிஞ்சு போகுதான். ஒட்டகம் எதற்காக வேண்டி மெலிகின்றது என்று சொன்னால் உணவு கொடுப்பதில்லை, பானம் கொடுப்பதில்லை. ஆனால் இவனுடைய மடமையினுடைய உச்சக்கட்டத்தினால் இவன் இப்படி சிந்தனை செய்து பிறகு அது இறந்து போய் கீழே விழுந்து அது மண்ணோடு மக்கி போய்விட்டது என்று சொன்னால், என்னுடைய கபராளிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கொடுத்து முடிச்சுட்டேன் என்று சொல்லி அவன் பிறரிடத்திலே மகிழ்ச்சியை தெரிவிப்பான். எல்லாத்துலையும் போய் சந்தோஷமா சொல்லுவான், நான் இன்னைக்கு என்னுடைய மாமாவுக்கு இந்த மாதிரி அனுப்பி வச்சேன், நான் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய ஒரு மடமைத்தனம். அதே போன்று குலம் குலமாக, கோத்திரம் கோத்திரமாக சண்டையிட்டுக் கொள்வது, அது அரபியர்களிடத்தில் இருக்கக்கூடிய வம்சாவளி பிரச்சனை. என்ன தெரியுமா செய்வான்? இவங்க 2 கோத்திரத்தாருக்கு சண்டை ஏற்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அவன் இறந்து போறக்கூடிய சூழ்நிலை, மரண தருவாயில் இருப்பான். மகனை அழைத்து சொல்வான், இன்ன கோத்திரத்தாருடைய இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு எதிரி, அவங்கள்ட்ட நீ சண்டை போடணும். இப்ப சொல்ற மாதிரி இந்த சொத்து இருக்குல்ல, இது உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், இது அப்படி பண்றேன், இப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, இதே மாதிரி அந்த காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி பட்டம் பெற்று ஏகத்துவத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது என்று சொன்னால், மரண தருவாயிலும் கூட தனது குலத்தாரை, தனது குடும்பத்தாரை, வம்சத்தாரை, வாரிசுதாரர்களை அழைத்து சொல்லுவான், இன்ன கூட்டத்தாரில் இன்ன நபர் நமக்கெல்லாம் எதிரி, அவரிடத்தில் நீ சண்டையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். காலங்காலமாக அந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இன்னார் மண்டை ஓட்டிதான். இன்னும் கொஞ்சம் உச்சகட்டமா சொல்லும் போது, உன்னுடைய மதுபானம் குடிக்கும் பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இன்ன கூட்டத்தாரில் இருக்கக்கூடிய இன்னவனை நீ கொலை செஞ்சிடணும். அவனுடைய மண்டை ஓட்டை எடுத்து வந்து அந்த மண்டை ஓட்டில் தான் நமது குடும்பத்தார்கள் மதுபானம் அருந்த வேண்டும். கொலை செய்யற அநியாயத்துல வேற ஒரு பெருமை வேற என்ற அடிப்படையிலே, அதாவது மடமைத்தனத்தினுடைய மனிதனுடைய சிந்தனைக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் கடுவளவு கூட எண்ணி பார்க்க முடியாத நிலையிலே மடமைத்தனத்தினுடைய உச்சக்கட்டம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம் அது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியே பட்டியலை நீட்டமாக போட்டுக்கொண்டே போகலாம். அதற்கென ஒரு நேரம் ஆகிவிடும். இதுதான் ஐயாமுல் ஜாஹிலியா. குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் சொன்னேன். இது நபிகளார் தங்களுடைய நுபுவத் என்று சொல்லக்கூடிய, ரிசாலத் என்று சொல்லக்கூடிய நபி பட்டத்தை பெற்று வருவதற்கு முன்பதாக உள்ள நிலைமை. இது மக்காவினுடைய நிலைமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அனைத்து விஷயங்களையும் அப்படியே அழித்து ஒன்றோடு ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஆக்கிவிட்டார்கள். என்ன குணாதிசயங்கள் வேண்டுமானால் இருந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அந்த செயல்பாடு தவறு என்பது தெளிவாகவே அறிவித்து விட்டார்கள். பல கட்டங்களிலே இந்த செயல்பாடு ஈமானுடைய, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய நிலையிலே, ஈமானுடைய எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடிய செயல்பாடு கிடையாது. இது மனிதனுடைய நோக்கத்திற்கு, மனிதனுடைய சந்தோஷமான வாழ்விற்கு இது உறுதி அளிக்காது, நிம்மதியை கெடுத்து விடும் என்ற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் சளைக்காமல் எந்தெந்த தருணத்தில் எப்படியெல்லாம் மக்களிடத்திலே சென்று சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லி அந்த மக்களிடத்திலே இருந்த இந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமைத்தனமான பழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். இது பெருமானாருடைய வருகையினால் ஏற்பட்ட வசந்தம். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமைத்தனத்தை எடுத்து போக்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் இந்த உம்மத்திற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு, நமக்கு தனி பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதற்கு முன்பதாக உள்ள எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தரவில்லை. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னாக்க, இதை நினைச்சு பார்த்து நபியின் மீது உண்மையான ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னா யாரும் முஸ்லீம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நபியின் மீது உண்மையான பாசத்தை கொள்ளவில்லை என்று சொன்னால் யாரும் மூமின் இல்லை. அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை என்று சொன்னால் யாரும் மூமின் இல்லை.
பெயர் தாங்கி முஸ்லிம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, என்னை அனைத்து வஸ்துக்களை விட அதிகமாக என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஈமான் கூட பரிபூர்ணம் பெறாது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நம்ம ஈமான் தான் எந்த கதி? ஆக அதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே நடந்த விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்காக வேண்டி அவர்களினால் கிடைத்த அந்த நிஅமத்துகளை, அருள்கொடைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்திலே பரிபூர்ணமாக சொல்லிவிட்டால் அனுதினமும் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அது தெரியாத முஃமின் யாரும் இருக்க முடியாது. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருகுடையாக நபியே உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது நமக்கு, அந்த வசனம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எப்படி அருள்கொடை கிடைத்தது, எந்த வகையில் நாம் சிறப்பை பெற்றிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே நாம் ஏனைய சமுதாயத்தை விட பெரும் பாக்கியசாலியாக இருக்கின்றோம். ஈமானை பாதுகாப்பது அதி அவசியமான கடமையாக இருக்கின்றது. அந்த பாதுகாப்பதில் ஒன்றுதான் நபியை அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து விடாமலும், அவர்களுடைய அந்தஸ்தை கூட்டி விடாமலும், அதிகப்படுத்தி விடாமலும், அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து விடாமலும், அவர்களை அல்லாஹ் எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கின்றானோ அதே அந்தஸ்திலே நபியை ஒவ்வொரு முஃமினும் விளங்கிக் கொள்வது என்பது இருக்கின்றதே, அது கட்டாயமாக இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்களை நேசிப்பது என்பது ஈமானை பரிபூர்ணத்துவம் அடைய செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த உம்மத்திற்கும் கொடுத்திராத சிறப்பை நபிகளாருடைய வருகையினால் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றான். இறைவன் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபியே, உங்களுடைய உம்மத்தில் ஒரு கூட்டத்தார்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கட்டும், இப்படியே இருந்து கொண்டிருக்கட்டும். நல்லவை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய உம்மத்தாக அந்த கூட்டத்தார்கள் இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயர்தரமான நுபுவத் என்று சொல்லக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை இந்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றார். இதுக்கு முதல்ல உள்ள நபிமார்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு. அந்த நபிமார்கள் இருக்கக்கூடிய எந்த உம்மத்துக்கும் இந்த பொறுப்பு அல்லாஹ் தரல. அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சென்று சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றி செல்லும் பொழுது, யா அல்லாஹ், நான் ஃபிரௌனிடத்தில் சென்று ஏகத்துவத்தை எடுத்து வைக்கின்றேன் ரப்பே, ஆனால் என்னுடன் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வை ரப்பே என்று கேட்டபோது அல்லாஹ் அனுமதி தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வேலையை சாதாரணமான மனிதன் செய்துவிட முடியாது என்பதற்காக வேண்டி அவர்களை நபியாக ஆக்கி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, சும்மா கூட்டிட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. சரிங்க மூசாவே, நீங்க ஃபிரௌனை சந்திக்கும் போது உங்களுடைய சகோதரர் ஹாரூனை அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நபியாக ஆக்கி வைத்து அல்லாஹ் அனுப்பினான் என்று சொன்னால் இது சாதாரண வேலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு வேலை, நல்லதை ஏவி தீயதை தடுத்தல், நல்ல விஷயத்தை மக்களிடத்திலே பரப்பி தீய விஷயத்தை தடுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த கடமை இருக்கின்றதே, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் கடமை என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. அது முந்தைய சமுதாயத்திலே, இந்த சமுதாயத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் எல்லோருக்கும் அதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றார். என்னுடைய தகுதி எதுவோ அந்த தகுதிக்கு ஏற்றவாறு என் மீது அது கடமை. உங்களுடைய தகுதி எதுவோ உங்கள் ஒவ்வொருவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அது கடமை என்பதை எல்லோரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். அமர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவி தீயதை தடுத்தல். குடும்பத்தில் நடைபெறுகின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அது கடமை. நல்லவை ஏவ வேண்டும், குடும்பத்தில் தீயவையை தடுக்க வேண்டும். உங்களுக்கு சக்தி அது மட்டும் இருக்கின்றது என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். ஒரு சமுதாயத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய பொறுப்புதாரிகள் அதை செய்ய வேண்டும். நல்லவை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையையும் அதே போன்று அமைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு மட்டும்
தொழுவப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொன்னாக்க இது பிரயோஜனமற்ற ஒன்று. அதே போன்று பயான் செய்யக்கூடியவர்கள், விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் நடங்கள் என்று சொல்லிவிட்டு தான் சக்திக்கு அப்பாற்பட்டு போய்விட்டது என்று சொன்னால் அது வேறு விஷயம். சக்திக்குட்பட்ட விஷயங்களில் பாராமுகமாக இருந்து விட்டார் என்று சொன்னால் உங்களை விட சொல்லக்கூடியவர் கடுமையான தண்டனைக்கு வயப்படுவார் என்பது ஹதீஸின் வாயிலாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது. ஆகையினால் யார் எந்த தகுதியில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு இந்த விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். உங்களிலே ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய செயல்பாட்டை அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எந்த உம்மத்திற்கும் கொடுத்திராத சிறப்பினை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவினால் அல்லாஹ் இங்கு தந்திருக்கின்றார் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதை ஒரு பெரும் பாக்கியமாக இந்த உம்மத்து பெற்றிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாகிய நீங்கள் உம்மத்தம் வசத்தா நடுநிலையான உம்மத்தார்களாக இருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வேதம் ஒடுக்கப்பட்டது உண்மை. அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பது உண்மை. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. அந்த விஷயத்தை சாட்சி சொல்வதற்கு அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் நியமிப்பான் என்பது இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. இது யாருக்கும் கொடுத்திராத ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் இந்த உம்மத்திற்கு நபிகளாருடைய வருகையினால் அல்லாஹ் தந்திருக்கின்றார். அதே போன்று முந்தைய உம்மத்திலே பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய தௌபா, பிழை பொறுக்க தேடுதல் இருக்கின்றதே, அதனுடைய விதம் வேறுவாக இருந்தது. முந்தைய சமுதாயத்திலே பாவ மன்னிப்புக்குரிய விதம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தானியங்களை கொண்டு வந்து தெருவிலே வைத்துவிட்டு என்னுடைய பாவத்தை மன்னித்துக் கொள் இறைவா என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். காலையிலே வந்து பார்ப்பார்கள், அவர்களுடைய தானியம் நெருப்பினால் கரிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. கரிக்கப்படாமல் அப்படியே வைத்த தானியங்கள் அப்படியே இருக்கின்றது. நெல்லை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் நெல் அப்படியே இருக்கின்றது. பயிரை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் பயிர் அப்படியே இருக்கின்றது. இப்படி எந்த வஸ்துவை வைத்துவிட்டு சென்றாரோ அது அப்படியே இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் யாருடைய தானியம் கரிக்கப்பட்டு விட்டதோ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று முந்தைய சமுதாயத்திலே இருந்தது. எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் தந்தானோ அவன் அறிவான். ஆனால் இந்த உம்மத்திற்கு தௌபா என்று சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எத்துணை பாவங்கள் செய்து விட்டாலும், எவ்வளவுதான் குற்றங்கள் புரிந்து விட்டாலும், ஒரு நேரம் உள்ளத்தால் உணர்ந்தவனாக, அந்த ரப்பு மட்டும் நம்மை மன்னிக்கக்கூடியவன் என்று விளங்கிக் கொண்டவனாக, அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு மன்னிப்பை வழங்கக்கூடியவன் யாரும் இல்லை, என்னை மன்னித்து விடுவாயாக, இனிமேல் நான் இந்த பாவத்தை நான் அறிய ஒருபோதும் செய்ய மாட்டேன், நான் அறிய ஒருபோதும் செய்ய மாட்டேன் ரப்பே, என்னுடைய சக்திக்குட்பட்டு ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் ரப்பே என்று ஒரு வைராக்கிய எண்ணத்தோடு செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தி செய்துவிட்டு இந்த தௌபாவை ஒரு மனிதன் செய்கின்றான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் அங்கீகரித்து அவனை தூய்மைப்படுத்துகின்றான். இது இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் கொடுத்த பாக்கியம் இந்த தௌபா என்று சொல்லக்கூடிய பாக்கியம். அதே போன்று முந்தைய சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய விஷயம், ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாண்டாக்க ஒண்ணு அவன் தலையில எழுதப்படும் அல்லது அவன் வீட்டு வாசல்ல எழுதப்படும். இன்னைக்கு இவன் மருது அறிந்து விட்டான் அப்படின்னு மருது அறிந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் போய் சொல்ல வேண்டியதில்லை, அவன் தலையில நெத்தில எழுதிடுவான்ல, மது அருந்தியவன் ஷாரிபுல் ஹம்ர், அவனுடைய வீட்டிலே எழுதி வைத்து விடுவான், இவன் அபகரித்து விட்டவன், இவன் மோசடி செய்து விட்டவன், இவன் விபச்சாரம் புரிந்து விட்டவன், இவன் வட்டி வாங்கி விட்டவன், இவன் திருடி விட்டவன்
இவன் கொலை செய்து விட்டவன், என்ன குற்றம் செய்து விட்டானோ அதை எப்படியே எழுத்து வடிவமாக ஒன்று தலையிலோ அல்லது வீட்டினுடைய வாயிலிலோ அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். இது முந்தைய சமுதாயத்தில் இருந்தது, வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பெரும்பாக்கியமாக நபிகளாருடைய வருகையினால் அல்லாஹ் அவை அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றான். நம்ம செய்யக்கூடிய பாவம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க யாராவது தலை காட்ட முடியுமா? நம்ம நெஞ்ச தொட்டு தான் நம்ம கேட்டுக்கணும். நம்ம நெஞ்ச தொட்டு தான் நம்ம கேட்டுக்கொள்ளணும். நாம் செய்துவிட்ட பாவம், நாம் செய்த குற்றங்கள் அப்படி வெளியே எழுதப்பட்டு விட்டது என்று சொன்னால், நமது நெற்றியிலோ அல்லது நமது வாயிலிலோ எழுதப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்மால் வாழதான் முடியுமா? நபிகளாருடைய வருகையினால் அல்லாஹ் இந்த நியாமத்தை நமக்கு தந்தார். அல்லாஹ் அப்படிப்பட்ட குற்றங்களை எழுதுவது கிடையாது, மறைத்து வைத்து விட்டார். இது இந்த உம்மத்திற்கு கிடைத்த வாக்கியம். அதே போன்று நஜிஸ் பட்டு விட்டது என்று சொன்னால், முந்தைய சமுதாயத்திலே நஜிஸ் எங்கேயாவது பட்டுச்சு, மலம் ஜலம் பட்டு விட்டது என்று சொன்னால் அதை அப்படியே கத்தரித்து எடுத்துவிட வேண்டும். அந்த ஆடையை, அந்த இடத்தை கடுமையாக கழுக வேண்டும். ஆனா இப்ப இந்த சமுதாயத்திற்கு அதெல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் இந்த உம்மத்திற்கு அந்த நஜிஸுடைய வாடை மாறுவது வரை அதை கழுக வேண்டும். அதனுடைய அதனுடைய சுவை, நிறம், மனம் மாறுவது வரை அதை கழுகிவிட வேண்டும், சுத்தம் செஞ்சோம். இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய நஜிஸ் போய்விட்டது, அதை வைத்துக் கொண்டு தொழலாம், அந்த ஆடையை கொண்டே தொழலாம். இந்த அடிப்படையில் இன்னும் சில விளக்கங்களுடன் கூடிய சில சட்டங்கள் தெளிவாக இருக்கின்றது. பறவையினுடைய எச்சம் பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன சட்டம்? உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட வஸ்துக்களுடைய எச்சம் பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன சட்டம்? எல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே விரிவாக காண்பிக்கப்படுகிறது. உண்பதற்கு ஹலாலாக்கப்பட்ட மிருகத்தினுடைய எச்சம் பட்டு விட்டது என்று சொன்னால், அதனுடைய நஜீஸ் பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன சட்டம்? மனிதனுடைய மலஜலம் பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன சட்டம்? விந்து போன்ற வஸ்துக்கள் பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன சட்டம் என்று தெளிவான முறையிலே அது இருக்கின்றது. ஆனால் அந்த வகையிலே அதை நீக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஆடையை பயன்படுத்தலாம், அந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம், அந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். முந்தைய சமுதாயத்திற்கு அது கிடையாது. நஜீஸ் படிச்சுன்னா தூக்கி போட்டுறணும், ஆடையில படிச்சுன்னா ஒன்று வெட்டி போட அல்லது தூக்கி கழுத்தி வீசிடு என்ற அடிப்படையிலே மிக பெரிய சிரமமான ஒரு விஷயமாக அந்த சமுதாயத்திற்கு இருந்தது. அதே போன்று 40இல் 1 பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று ஏழை எளியவர்களை நேசிக்கக்கூடிய விதம், அவர்களுடைய கடமையை ஹக்கை நிறைவேற்றக்கூடிய விதம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் தந்திருக்கின்றான். 40 பங்குல 1. அதனுடைய விளக்கம் நிறைய இருக்குது கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று விபத்து, காலரா போன்றவற்றினால் வஃபாத்தாகிவிட்டவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் அல்லாஹ் தந்தார். யாரோ ஒருத்தவங்க வயிற்று வலியில் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வயிற்று வலியினால் துடித்ததின் காரணமாக, வயிறு வலி தாங்க முடியாததின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விதித்ததின் பிரகாரம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பிரசவ வேதனையினால் ஒரு பெண் வஃபாத்தாகிவிட்டார், அல்லது திடீர் விபத்தினால் ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார்கள், வேண்டுமென்றே அல்ல, அல்லது எரிக்கப்பட்டு ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார், வெள்ளம் அடித்து மூழ்கி இறந்து விட்டார், இப்படிப்பட்ட விபத்துகளின் மூலமாக வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுகின்றார் என்று இந்த உம்மத்திற்கு மட்டும் அந்த தனிப்பெரும் சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் அல்லாஹ் தந்திருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை என்று சொல்லி நன்மையினுடைய அளவை கூட்டி தருவது இந்த உம்மத்திற்கு மட்டும்தான். வேற எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தரல. ஒரு நன்மை செஞ்சா ஒண்ணுதான், ஒரு தீமை செஞ்சா ஒரு தீமை எழுதப்படும், ஒரு பாவம் செஞ்சா ஒரு தீமை. ஆனால் இந்த உம்மத்திற்கு மட்டும் மஞ்சா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வமன் ஜா பிஸ்ஸய்யிஅத்தி ஃபலா யுஜ்ஸா இல்லா மித்லஹா என்று குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நபிகளாரின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு ஒரு பாக்கியமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்கின்றான். யார் ஒருவர் மஞ்சா பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா ஒரு நன்மை செய்தாரோ அவருக்கு 10 மடங்கு நன்மை கூலி தரப்படும். அதன்
ஒரு தீமை செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அவருக்கு அந்த அளவுதான் தீமை எழுதப்படும் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பிரத்யேகமான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அதே போல பூமி முழுசு எங்கேயுமே சஜ்தா செஞ்சு கொள்ளலாம். சுத்தமாக இருந்தது என்று சொன்னால், சுத்தமான பூமி எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே சஜ்தா செய்து கொள்ளலாம், அதாவது தொழுது கொள்ளலாம். முந்தைய உம்மத்திற்கு அது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடம் பள்ளிவாசல், அங்க வந்துடணும். எது எப்படி போனாலும் வந்துடணும், வந்தாதான் தொழுது கூடும். என்னுடைய இடத்திலே இருந்து தொழுகிறேன் அப்படின்னு சொன்னா கூடாது. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பிரத்யேகமான முறையிலே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுகலாம். அதுக்கு இதுக்காக வேண்டி தரல. நீங்க பள்ளி பக்கமே திரும்பி வந்துடாதீங்க. நீங்க இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இருந்து ஜமாத்தை பத்தி கவலையே படாம நீங்க இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து தொழுங்க, அல்லது நினைச்ச நேரத்துல தொழுதுக்கங்க, அல்லது விட்டு தொழுதுக்கங்க, அல்லது 3 நாளை சேர்த்து தொழுதுக்கங்க. இப்படி இதுக்காக வேண்டி அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ் தந்ததினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகளாருடைய உம்மத் சிரமப்படக்கூடாது. ஏதாவது தர்ம சங்கட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் தங்களுடைய கடமையை தர்ம சங்கட்டமான சூழ்நிலையில் அவர்கள் அங்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம். அல்லது நஃபிலான இபாதத்துகளை, சுன்னத்தான இபாதத்துகளை, தொழுகைகளை, வணக்கங்களை, சஜிதாக்களை அவரவர்களுடைய இல்லத்தில் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அது சுத்தமாக இருக்குமேயாயின் அந்த இடத்திலே நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இது கடமையாக்கப்பட்டது. இது தரப்பட்டது ஒரு கிஃப்டாக, பரிசாக நபிகளாருடைய வருகையினால் இந்த உம்மத்திற்கு மட்டும் தரப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று எத்துணை பாக்கியங்கள் இருக்கின்றது. இன்னும் ஏராளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால் அல்லாஹ் நிகரற்ற பாக்கியங்களை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றான். இதன் காரணமாகத்தான் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். 4 வார்த்தை கொண்ட ஒரு முக்கால் வரியை கொண்ட ஒரு வசனம், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, தங்களுடைய வருகையினால் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக, அருட்படையாக நாம் ஆக்கி தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாருடைய வருகையினால் எந்த முசீபத்துகள் அகற்றப்பட்டது என்பதையும் எந்த நியாமத்துகள் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதையும் விரிவாக நாம் கவனித்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒண்ணுமே தெரியாது. நபி நபி முஹப்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா நபியினுடைய உண்மையான சுன்னத்தை அறிந்து கொள்ளவில்லை. நபியினுடைய உண்மையான சுன்னத்து தெரியவில்லை. அல்லது அந்த இபாதத்து கூட இல்லாமல் மோசமான முறையிலே ஸலவாத்தும் சொல்வதில்லை, நபியினுடைய எந்த சுன்னத்திலும் ஆர்வம் காட்டுவதில்லை. இப்படி இருக்கக்கூடிய கௌமுகளாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு பார்த்து சொல்லி காட்டுகின்றான், அந்த உம்மத்திலே நபிமார்கள் எல்லாம் வருவதற்கு ஆசைப்பட்டு இருக்கும் பொழுது நம்மை அல்லாஹ் தஆலா தந்து நம்மை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அன்னாருடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருந்தது என்பதையாவது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நற்குணங்களுடைய பிறப்பிடத்தை, நற்குணங்களை, நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை, நல்ல குணாதிசயங்களை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு நபியாக அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கின்றான், என்னை அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று தங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது பொதுவானது. இந்த உலகம் என்பது பொதுவானது. ஆனால் மூமின்களுக்கு மட்டும் சொந்தம் என்பது மறுமை மட்டும்தான், சொர்க்கம் மட்டும்தான். இந்த உலகத்துல எல்லாருமே வசிக்கலாம், எல்லோரும் இருக்கலாம், எல்லோருக்கும் பொதுவான உலகம். ஆனால் மறுமை மூமின்களுக்கு மட்டும் சொந்தமானது. இந்த பொதுவான உலகத்திலே வாழும் கலை என்று சொல்லக்கூடிய அந்த முறை என்பது அதி அவசியமானது. பொதுவாக எல்லாமே வாழக்கூடிய இந்த மக்கள்ல வாழக்கூடிய முறை என்பது அதி அவசியமானது.
வாழக்கூடிய முறை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நெறிமுறையுடன் வாழ வேண்டிய அவசியம் இருக்கின்றதே, அது மூமின்களுக்கு அதி அவசியமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வாழும் கலையை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் கற்றுக் கொடுக்க முடியாது. வேண்டாக்க இன்டர்நெட்ல தட்டினா அல்லது கேள்விப்பட்டாக்க நானும் வாழும் கலையை கற்றுத் தருகின்றேன் என்று சொல்லி ஒரு ஐடென்டிபிகேஷன், அதாவது ஒரு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு பெரிய முடியை இழுத்து போட்டுக்கிட்டு சடமாறி அல்லது ஒரு தனிப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு பொதுவான மக்கள் பொதுப்படையாக தெரிகின்றார்கள். என்னிடத்தில் மட்டும் வாழும் கலை இருக்கின்றது, வாருங்கள் என்று மக்களை அழைக்கின்றார்கள். வாழக்கூடிய நெறிமுறை கலை அவர்களிடத்தில் உண்மையிலே இல்லை. அப்படி இருந்தது என்று சொன்னால் மன ஓர்மையை தான் வாழும் கலை என்று சொல்லுகின்றார்கள். நமது வாழ்வே மன ஓர்மை உடையதாக இருக்கின்றது. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டியும் பதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வாழும் கலையை நான் கற்றுத் தருகின்றேன் என்று மக்களை கூக்குரலிட்டு அழைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அருமையான உன்னதமான வாழும் கலையை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் வாழ்ந்து காட்டிட முடியாது, வேறு யாரும் வாழும் கலையின் பக்கம் அழைத்து விட முடியாது என்பதை உறுதியாக முஃமின்கள் உள்ளத்திலே எண்ணிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் கற்றுத்தந்த வகையிலே இன, மொழி, நிற வேதங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து காண்பித்தார்கள். சகோதரத்துவ நிலையை ஏற்படுத்தி தந்தார்கள். இதுதான் வாழும் கலை. இன, மொழி, நிற வேதங்கள் அனைத்தையும் ஒழித்தார்கள். சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். உலகத்திலே சமாதான தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் பெற்றார்கள். எதன் காரணமாக? உண்மையான வாழும் கலையை, சுயநலமற்ற வாழும் கலையை மக்களுக்கு கற்றுத்தந்ததினால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான வடிவத்தின் மூலமாக கற்றுத்தந்ததினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான தலைவர். நபி போல் வந்ததும் இல்லை, ஒருபோதும் வரவும் முடியாது யாரும். காரணம் ஏன்? உலகத்தினுடைய மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தமக்கு கொடுமை செய்தவன் மீது ஆதிக்கம் செலுத்த உரிமை கிடைக்குமே, ஆனால் பழி தீர்க்க துடிப்பவர்கள் தான் உலகத்திலே ஏராளம். எனக்கு ஒருத்தன் கொடுமை செஞ்சுட்டான், ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த கொடுமைக்குரிய பகரத்தை, பழி தீர்க்கக்கூடிய அந்த படலத்தை நான் மேற்கொள்வேன். அது மனிதனுடைய இயல்பு. ஏராளமாக அப்படித்தான். அது மார்க்கத்திலும் அனுமதிக்கப்பட்டது. தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, செய்த குற்றத்திற்கு பகரம் புனைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. அனுமதிக்கப்பட்டதும் கூட. وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاصٌ. உனக்கு யார் எந்த அளவிற்கு துன்பம் தந்தாரோ அந்த அளவிற்கு நீ அவருக்கு துன்பம் கொடுப்பது உனக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. கண்ணை உடைத்தார் என்று சொன்னால் உடைப்பதற்கு, காதை வெட்டினார் என்று சொன்னால் வெட்டுவதற்கு, பல்லை உடைத்தார் என்று சொன்னால் உடைப்பதற்கு, எந்த அளவிற்கோ அந்த அளவிற்கு மட்டுமே. சற்றும் கூடிவிட்டது என்று சொன்னால் அதற்குரிய பொறுப்புதாரியாக நீ ஆகிவிடுவாய் என்று குர்ஆன் அனுமதி அளித்திருக்கின்றது. ஆனால் இன்று பழி வாங்கக்கூடிய நோக்கிலே என்ன செய்கின்றார் என்று சொன்னால், பிறர் மீது பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய அனாச்சாரமான முறையிலே பழி தீர்க்கக்கூடிய படலம் தான் இன்று இருக்கின்றது. உலகத்தினுடைய இயல்பான நிலை. இவைகளுக்கு மத்தியிலே எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கிடைத்திருந்தாலும் கூட உலகின் நிம்மதிக்கு வழிகாட்ட வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, யாருக்கு முன்னாலும் உனது சிரசை நீ சாய்த்து விடாதே, வணக்கம் என்ற அடிப்படையிலே என்று போதிக்க வந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உள்ளவர்களுக்கு எந்த விதத்திலே போதிக்க வேண்டுமோ தூய்மையான முறையிலே இஸ்லாத்தை அந்த விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து செயல்பட்டு சொல்லி காண்பித்து சென்று விட்டார்கள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமையை விட வேறு யாருக்கும் ஏற்பட்டிருக்காது. வேற யாரும் அவ்வளவு பெரிய கொடுமையை சுழிச்சிருக்க மாட்டாங்க. வேண்டாம், கொடுமையை செய்த தலைவர்கள் வேண்டுமானால் இருக்கின்றார்கள். கொடுமையை சுகித்த தலைவர்கள் மிக கம்மி, கொடுமையை அனுபவித்த தலைவர்கள் மிக கம்மி. அதிலே முதலிடம் பெறுவது எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி முதன்மையாக முற்படும் பொழுது நாடு கடக்கப்பட்டார்கள். அப்படியே ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. சின்னாய அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய, அபு தாலிப் கணவா என்று சொல்லக்கூடிய மக்காவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும், மக்கா உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகளாரையும் நபியை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை, கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. உணவு கிடையாது, எந்தவித உறவுகளையும் அவர்கள் சந்திக்க கூடாது, எந்தவித சுகதுக்கங்களிலும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, எந்த இதுவுமே கிடையாது அவர்களுக்கு. அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. எந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் சஹீஹான ஹதீஸின் மூலமாக வரலாற்று அடிப்படையிலே விவரிக்கப்படுகின்றது. பசியின் காரணமாக சஹாபாக்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பசியின் காரணமாக நாங்கள் இரவு நேரத்திலே ஏதாவது உண்பதற்கு கிடைக்காதா என்று இருளிலே தள்ளாடிக்கொண்டு நாங்கள் வருவோம். அந்த நேரத்திலே காய்ந்த ஒட்டகத்தினுடைய தோல் கீழே கிடப்பது எங்களுடைய காலில் தென்படும். நாங்கள் அதை எடுத்து உண்டு கொண்டிருப்போம். காஞ்சு போன ஒட்டக தோலை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நாங்கள், பசியினுடைய உச்சக்கட்டத்தின் காரணமாக. எவ்வளவு பெரிய சிரமம்! எதுக்காக வேண்டி? ஏகத்துவத்தை மக்களிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய ரிசாலத் என்று சொல்லக்கூடிய அந்த நுபுவத்தை, நபித்துவத்தை எதற்காக வேண்டி வந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அடியார்களை அல்லாஹ்வுடன் இணைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து வைப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய கஷ்டத்தை, சிரமத்தை அவர்கள் சுமத்துக் கொண்டார்கள். காபத்துல்லாஹ்விலே தொழுகையிலே இருக்கும் பொழுது அழுகிய ஒட்டகங்கள், அதனுடைய அழுகிய ஒட்டகங்களுடைய குடல்கள் அவர்கள் மீது போடப்பட்டது. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படியே திட்டிக்கொண்டே அழுது கொண்டே அவர்கள் அதை அகற்றுவார்கள். நபிகளாரினால் சஜிதாவிலிருந்து எழுந்திருக்க முடியாது, அவ்வளவு பெரிய கொடுமை. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பல சஹாபாக்களை கொன்று குவித்தார்கள். ஏராளமான சஹாபாக்களை மரத்தில் கட்டி வைத்து அந்த மரத்தில் கட்டியபடியே தீ மூட்டினார்கள். அப்படியே கட்டி இருக்கும். நீங்க நம்ம ஜம்முடைய இஸ்லாத்தை தழுவி இருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படையிலே முஸ்லிம் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கின்றோம். நாமும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் நம் வரை வந்தது சாதாரணமாக வரவில்லை. அவர்கள் எல்லாம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரை அர்ப்பணமாக தியாகம் செய்து தந்ததின் காரணத்தினால் இன்று நாம் முஃமினாக வீற்றிருக்கின்றோம். சுகபோகமாக இஸ்லாமிய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு சொகுசா வாழ்றோம். அல்லாஹ் நினைச்சிருந்தா எங்கேயோ தூக்கி போட்டு யாருடைய வயிற்றிலே பிறக்க வச்சு எங்கேயோ ஆக்கி நரகத்திற்கு உரித்தானவர்களாக ஆக்கியிருக்கான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எல்லோரையும் அல்லாஹ் சுவனத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்யலை. நம்மள ஒரு மூமினாக அல்லாஹ், முஸ்லிமாக அல்லாஹ் கொண்டு வந்து அமர செய்திருக்கின்றார் என்று சொன்னார். நபிகளாரும் அந்த சஹாபாக்களும் செய்த தியாகம் தான் கண்ணியத்திற்குரியவர்கள். அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாலேயே ஆடையெல்லாம் அவுத்து அந்த சஹாபாக்களை நிர்வாணமாக்கி இஸ்லாத்தை விற்று இல்லை அப்படின்னு சொன்னா உன்னை இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை, நினைத்து கூட பார்க்க முடியாது. 1500 சஹாபாக்களுடன் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்றது. எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தத்துல, ஒரு சின்ன வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது ஒரு முரண்பாடான கருத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஒப்பந்தமே முறிந்து போய்விடும். பெரிய சண்டை சச்சரவு வந்துடும். ஒரு சும்மா ஒரு $100 கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல, ஒரு $10 கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. 1500 சஹாபாக்கள் அப்படியே நின்றார்கள். பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஹுதைபியா உடன்படிக்கை வந்தது. உம்ராவிற்காக வேண்டி செல்லக்கூடியவர்களை அப்படியே மக்கத்து குறைஷியர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே
தடுத்து நிறுத்தி இந்த வருஷம்லாம் நீங்க வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும்னு எங்களுக்கு ஒப்பந்தம் எழுதி கொடுங்க. உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில சில ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இந்த வருஷம் உம்ராவுக்கு வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் காபத்துல்லாஹுவை பார்க்க வரணும். அங்கேயே பிறந்தவங்க, அங்கேயே வளர்ந்தவங்க, அந்த காபத்துல்லாஹுவை நிர்ணயம் செய்தவர்கள், புனர் நிர்ணயம் செய்தவர்கள், அதை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அங்கே தங்களுடைய உறவுக்காரர்கள், சொந்த வீடுகள் இருக்கின்றது, வியாபார ஸ்தலம் இருக்கின்றது, விவசாய நிலங்கள் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது, அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கின்றது. அப்படி உள்ளவங்களை என்ன செய்யறாங்க? நிறுத்தி, நீங்க மதீனாவுக்கு போயிருங்க, இந்த வருஷம் வராதீங்க, என்ன செய்யணும், நீங்க அடுத்த வருஷம் உம்ராவுக்கு ஆண்டி வரணும். வரும்போது எந்தவித ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்து வரக்கூடாது. உடன்படிக்கையினுடைய மறுவார்த்தை, எந்தவித ஆயுதத்தையும் எடுத்து வரக்கூடாது. ஆயுதம் எதுக்காக வேண்டிய அரபியர்கள் வச்சிருப்பாங்கன்னாக்க சண்டை சச்சரவுக்காக வேண்டிய அல்ல, பொதுவாக அவங்க ஒரு ஆடையுடன் இணைந்த ஒரு பொருள் அது. ஏன்னா அவங்க காடு கரைக்கு போறாங்க, அவங்களுடைய உழைப்பே கடினமான உழைப்பு, எல்லாமே பல மிருகங்கள் வரும், பல இடங்கள்ல இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்காப்புக்காக வேண்டி அவர்கள் வைக்க வேண்டிய நிர்பந்தம். அதனால் எல்லோரும் வைத்திருப்பார்கள். அப்படி வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட, தொழுகையில் கூட அதை மாற்றி இருக்கலாம் என்ற அனுமதி இருந்தது என்று சொன்னால் அதனுடைய அவசியம் எந்த அளவிற்கு அந்த காலகட்டத்திலே இருந்தது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படிப்பட்ட ஆயுதத்தை கூட என்ன செய்யக்கூடாது? எடுத்துட்டு வரக்கூடாது. ஆயுதத்தையெல்லாம் நீங்க அங்க வச்சுட்டு வந்திருக்க, ஆயுதத்தையெல்லாம் அங்க வச்சுட்டு வந்திருக்க, இது உடன்படிக்கையில எழுதப்படுது. அடுத்தபடியாக மதீனாவிலிருந்து யாராவது வந்தாக்க நீங்க திருப்பி அனுப்பி வச்சோம், நாங்க அனுப்ப மாட்டோம். மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தாக்க நாங்க அனுப்ப மாட்டோம், நாங்க அப்படியே பிடிச்சு வச்சுக்குவோம். யாரு? மக்கத்து குறைஷின்னு சொன்னாங்க. ஆனா மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தாங்கன்னா நீங்க உடனே திருப்பி அனுப்பிடணும். எவ்வளவு அநியாயம்! உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரத்தம், இளம் ரத்தம் சூடேறுகின்றது. எந்த அளவிற்கு நபிகளாரை கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால், யார சொல்லலாம், சத்திய மார்க்கத்தின் மீதுதானே நாம் இருக்கின்றோம், இந்த அளவுக்கு பணிஞ்சு போறீங்களே, என்ன அவசியம் இருக்கு, எடுக்க போர் தொடுப்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்களுடைய வார்த்தை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நிதானம் கொண்டிருங்கள் என்று சொல்லி அமைதிப்படுத்தி விட்டார். முஹம்மது பின் அப்துல்லா என்பதை மட்டும் வைத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருப்பதை அழிக்க சொல்லிவிட்டார்கள். ஒப்பந்தத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் எழுதி முடிக்கல. அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மக்காவிலிருந்து துடித்து ஓடி வருகிறார். பெரிய கொடுமை நடக்குது மக்காவில், எங்களால வாழவே முடியல, உயிர் ஜீவிக்க முடியல, நாங்க உடியாந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத் செய்து வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே அங்கு தடுத்து நிறுத்தி வைக்கப்படுகின்றது ஹுதைபியாவிலே. அவர் அப்படியே நிறுத்துறாங்க. மக்கத்து குறைஷியர் சொன்னாங்க, எங்களை திருப்பி அனுப்புங்க. நபி சொல்றாங்க, இன்னும் ஒப்பந்தமே எழுதி முடிக்கலையேங்க, வரக்கூடியவங்க வந்துருக்கும், அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், உடனே அனுப்புங்க. அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களை நாடி நான் வந்துவிட்டேன் நாயகமே, என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே, என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் நாயகமே என்று சொன்னார்கள். கதறினார்கள், கத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான உள்ளத்துடன், கனத்த இதயத்துடன், இல்லை, அவர்கள் மறுக்கின்றார்கள், ஆகையினால் தாங்கள் திருப்பி சென்று விடுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தையே பகரமாக வழங்கட்டுமாக என்று நன்மாராயம் சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றார். சாதாரணமான சிரமமாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம போறோம், அங்க நின்றுகிட்டு ஏன் என் நாட்டுக்கு வர்றேன்னு சொல்லி சும்மா கேட்கிறான், ஏர்போர்ட்லயே வச்சு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏன் என் நாட்டுக்கு வர்றேன்னு. எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு நம்ம பேசிடுவோம், என்னென்ன செஞ்சிருவோம். அப்ப அந்த உணர்வு எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவர்கள் துடித்து போயிருப்பார்கள். நான் பிறந்த ஊர். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அங்கு நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கு பகனமாக சுவனத்தை நன்மாராயணமாக தருகின்றேன் என்று நபிகளார் அனுப்பி வைக்கின்றார்கள். சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல். எப்படி 3 விதமான வாழ்க்கையை நாம் பார்த்தோம். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமை கால நிலையை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை கொண்டு வருவதற்கு முன்பதாக மக்கா எப்படி இருந்தது, மக்கமா நகரத்து மக்களுடைய மூட நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, அதை நாம் பார்த்தோம். நபிகளாருடைய வருகையினால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பாக்கியங்கள் என்ன என்பதை பார்த்தோம். நபிகளார் இந்த உலகத்தாருடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லா மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இப்படி இருக்கீங்களே அவர்களை கேட்டபோது நபிகளார் அப்பொழுதும் பொறுமை காத்தார்கள். பொறுமைக்கு பெரிய கூலி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்திருந்ததின் காரணத்தினால் ஒரு சில வருடங்களில் மக்கமா நகரத்தை வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு தருணத்தை அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான் என்பது வரலாற்று சொல்லக்கூடிய உண்மை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட நபி எப்படி இருக்கணும்? அதுக்கு பிறகு நபியா, அதற்கு பிறகு ஒரு அரசரா, மக்காவினுடைய முடிசூரா மன்னராக பொறுப்பேற்று செல்லும் போது எப்படி இருக்கணும்? ஆனா எப்படி இருந்தாங்க தெரியுமா? அதற்கு பிறகு ஒரு போர் நடக்கின்றது. நஜ்த் நாட்டை சேர்ந்த ஒரு சிற்றரசர், சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசர் கைது செய்யப்படுகின்றார். அந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றரசர் கைது செய்யப்படுகிறார். அவரை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில கட்டி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வந்து அவரை அவிழ்த்து விட சொல்லிவிட்டார்கள். அவர் ஒரு அரசர், அவர் நம்மை போர் தொடுக்க வந்ததன் காரணமாக நாம் அவரை பிடித்து வைத்திருக்கின்றோம், ஆனால் தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அவிழ்த்து விட்டார்கள். மதீனாவிலே வசித்து வருகின்றார்கள், மஸ்ஜிது நபவியிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாட்டினை பார்த்துவிட்டு, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்துவிட்டு, அவர்களுடைய உன்னதமான அந்த விதத்தை பார்த்துவிட்டு, இப்போ உங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி நான் சாட்சி சொல்கின்றேன், கலிமாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நபிகளாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரு? போர் தொடுக்க வந்த நஜ்த் நாட்டினுடைய மன்னர் சுமாமா என்று சொல்லக்கூடிய சிற்றரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நேரம் என்ன செய்யறாரு, உம்ராவுக்கு நான் போறேன்னு போறாரு. ஏன்னா நஜ்த் நாட்டில இருந்தா மக்காவுக்கு வந்து உணவு தானியங்கள்லாம் வரணும். மக்காவுக்கு உணவு தானியங்கள் வர்றதே நஜ்த் நாட்டில இருந்து தான் வரணும். இவர் போறார் அப்படிங்கவும் மக்காவில் ஒரு பெரிய வரவேற்பு. அதுவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செல்கின்றார் என்று சொல்றது மக்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அங்க வரக்கூடிய வரத்து காலி ஆயிடும், சாப்பாடு வராது. இன்னைக்கு பல நாட்டினுடைய பிரச்சனைகள் போன்று இந்த வகையில் அங்கு அமைந்து விட்டது. அவர்கள் உம்ராவிற்கு சென்று வந்தார்கள். அடுத்தபடியாக மக்கத்து குஃபார்கள் இடத்திலே சொல்கின்றார்கள், இனிமேல் மக்காவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தானிய பயிர் கூட இனிமேல் வராது என்று சொல்லி அறிவிப்பும் செய்துவிட்டு சென்று விட்டார். அப்ப போர் தொடுக்க வந்தவற்றை எப்படி நடந்திருந்தா, எந்த முறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே நடந்திருந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை அமைத்திருப்பதை இவர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால், இவருடைய உள்ளத்தையே அப்படியே பரிசா கொடுத்துட்டு, அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை ஏற்று மட்டும் செய்யல, ஒரு ஆர்டரும் போட்டு போறாரு. நபியினுடைய உத்தரவு இருந்துச்சுன்னா தான் இனிமே மக்காவுக்கு நான் உணவுப் பொருளை அனுப்புவேன் அப்படின்னு போறாரு. இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார். அவர்கள் துன்பம் கடுமை, கொஞ்சம் நெஞ்சமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பப்பட்டார்கள். யூத பெண்மணி விஷத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்றும் யூதர்களுடைய சூழ்ச்சி எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் உஷாரா இருக்கோம். ஈமானை போக்குவதில், உயிரை அழிப்பதில், எல்லாவற்றிலும் இருக்கும். நிதானமாக இருக்க வேண்டியது முஃமின்கள், இறைஞ்ச வேண்டியது அல்லாஹ்விடத்திலே, கையேந்த வேண்டியது அல்லாஹ்விடத்திலே, வாழ்க்கையை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு. இந்த அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத பெண்மணி இறைச்சியை நான் அன்பளிப்பாக கொடுக்கின்றேன் என்று சொல்லி அதில் விஷத்தை வைத்து கொடுத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்தினுடைய நிலையிலும் கூட பல ஆண்டுகளாக அந்த விஷத்தினுடைய கஷ்டத்தை, அந்த விஷத்தினுடைய சிரமத்தை அனுபவித்ததாக அறிவித்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈரல் குடையை எடுத்து போரின் போது ஷஹீதாகிவிட்ட, வஃபாத்தாகி கிடக்கக்கூடிய, ஷஹீதாகி கிடக்கக்கூடிய அந்த
ஜடலத்தை கிழித்து அந்த ஈரல் குறையை எடுத்து விதிமீறல்களை பாருங்கள். அந்த ஈரலை கடித்து நபிகளாருக்கு முன்னாலே கடித்து துப்புகின்றார். ஹித்தா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் வந்தபோது ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய வெற்றியின் போது வந்தபோது சாவி ஒப்படைக்கப்பட்டது. உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் அஜபி என்று சொல்லக்கூடிய சஹாபி மீண்டும் சாவியை கொடுத்தார். அதற்கு முன்பதாக என்ன நடந்தது தெரியுமா? ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக போறதுக்கு முதல்ல 2 ரக்காத்து தொழுதுட்டு மக்காவுக்கு நான் போறேன், காபத்துல்லாஹுடைய சாவியை தாங்க அப்படின்னு சொன்ன போது அவர் தர மறுத்து விட்டார். தான் பிறந்த ஊர், தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் காபத்துல்லா இறையாலயம், அங்கு தொழக்கூடிய உரிமை நபிகளாருக்கு தரப்படவில்லை, மறுக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட கொடூரகரமான சூழ்நிலை, தாயிப் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை எல்லாம் நமக்கு தெரியும் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த நிலைகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு மன்னிப்பை வழங்கினார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா முஷ்ரிக்குகளுக்கும் மன்னிப்பை வழங்கினார்கள். மக்கத்து குறைச்சங்கள் எல்லாத்துக்குமே மன்னிப்பு வழங்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் அதிபராக வந்திருக்கின்றேன் என்பதற்காக வேண்டி உங்களின் மீது எந்த கொடுமையும் நான் செய்ய மாட்டேன், நினைச்சா எது வேண்டாலும் செய்யலாம், மன்னர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு தந்த கொடுமையை கூட, தங்களுக்கு இழைத்த அநீதியை கூட அவர்கள் விட்டு வைத்து விட்டார்கள். அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை, எல்லோரையும் மன்னித்தார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. இது எப்ப முடியும்? முதல்ல நம்ம சரியான முறையில் வாழ்ந்துடணும். நம்ம சரியான முறையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. நபிகளாருடைய வாழ்வின் கொண்டு இப்படி நாம் படிப்பினை பெற வேண்டும். இதனால்தான் அல்லாஹு தஆலா நபிகளாரை பார்த்து சொல்லுகின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகைக்கும் சஹாபாக்களுக்கு உதாரண புருஷராக, எல்லா மனித சமுதாயத்திற்கும் உதாரண புருஷராக வாழ்ந்து சென்றார்கள். எப்படி சிரிக்கணும், எந்த தருணத்தில் சிரிக்கணும், நபிகளார் சிரித்தும் காட்டி இருக்கின்றார்கள். ஆனந்த கண்ணீரும் விட்டு இருக்கின்றார்கள், பரிதாப கண்ணீரும் விட்டு இருக்கின்றார்கள். எல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே முன் உதாரணமாக நமக்கு காட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், மனுஷ வாழ்க்கையில சிரிப்பு ஒரு இன்றியமையாத ஒன்று. சிரிக்கணும். அது அல்லாஹ் வேற எந்த ஜீவனுக்கும் தரல. ஆடு சிரிக்குமா, மாடு சிரிக்குமா? எதுவுமே சிரிக்காது. எந்த உயிரினமும் சிரிக்காது. ஆனால் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம். அந்த சிரிப்பை கூட வரைமுறைப்படுத்தி இப்படித்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி அதை நெறிமுறைப்படுத்தி காட்டி தந்த ஒரு பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் சாரும். இல்லைன்னா எப்படி வேணாலும் வாழலாம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பழமொழி. அதுக்காக வேண்டி வாய் விட்டு சிரிப்பது என்பதே மட்டும் தன்னுடைய லட்சியத்தை, உலகத்தை, நோக்கத்தை, உண்மையான நிலையை மறந்துவிட்டு சிரிக்கக்கூடிய ஒரு கலையே வச்சிருக்கிறான். சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் நம்ம பார்த்துருக்கிறோம். உட்காந்து சிரிக்கிறான் 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 அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். நீ டிரைவரா இருந்தா எப்படி சிரிப்ப, எப்படி சிரிக்க வைப்ப, நீ ஒரு மேனேஜரா இருந்தா எப்படி சிரிக்க வைப்ப, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். இதுக்குன்னு உட்காந்துட்டு எல்லாருமே கூட்டமா உட்காந்து நேரத்தை கழிச்சு, சூழ்நிலை கழிச்சு எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. காரணம், மறுமையை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் கிடையாது. ஆனால் அந்த உன்னத சிரிப்பை பரிசாக அளித்த அல்லாஹு தஆலா அதை நெறிமுறைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தரக்கூடிய அந்த விதத்தை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அல்லவா? இப்படிதான்ப்பா சிரிக்கணும். அதுக்கு பயான்ல உட்காந்துக்கிட்டு பயான கேட்காம கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல. அந்த மாதிரி சிரிப்பல்ல. நாம் சிரிக்கக்கூடிய முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எந்த உயிரினத்திற்கும் தரப்படாத ஒரு சிறப்பு தான் மனித சமுதாயத்திற்கு. இஸ்லாம் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலையில் அதனுடன் வாழக்கூடிய, அதை மட்டும் லட்சியமாக கொண்டு வாழக்கூடிய நிலையிலும் கூட சிரித்து வாழ்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவில்லை. தக்வாவோட வாழணும். ஆனா சிரிக்காம இருக்காத. எப்படி சிரிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்க.
மனிதன் சிரிக்கவும் அளவும் வேண்டும். ஆனால் அதனுடைய விகிதாச்சாரம் மனிதனிடத்திலே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய வசனம். அதனால் தான் ஒரு வசனம் சொல்லி காட்டும், அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சூரத்துல் ஹதீதினுடைய ஒரு வசனத்திலே இன்னொரு வசனம் சொல்லும், ஃபல் யதஹகு கலீலம் வல் யபகு கஸீரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இது இன்னொரு இடத்துல வருது. ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இது ஒரு சூரத்துல் ஹதீதினுடைய வருது. ஆனா இந்த வசனம் ஃபல் யதஹகு கலீலா, நீங்கள் சிரிப்பதை கம்மியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், வல் யபகு கஸீரா, அழுகுவதை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்ப எந்தெந்த தருணத்தில் அழுகணும், எந்தெந்த தருணத்தில் சிரிக்கணும், எப்படியெல்லாம் சிரிக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த விதத்தை, அந்த முறையை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் பயந்து நீர் வடிக்குமோ அந்த கண் நரக நெருப்பால் தீண்டப்படாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுவணும். தண்டிக்க, அதாவது தண்டனை தரக்கூடியவன் அல்லாஹ், நாளை தண்டிப்பான் என்று நினைத்து மனிதன் தனிமையிலே உட்கார்ந்து அழ வேண்டும். அதனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வெற்றியை தருகின்றார். இன்னும் நன்மாராயணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரிஷின் நிழலின் கீழ் அந்த மனிதன் இருப்பான் என்று சொன்னார். அல்லாஹுடைய அச்சத்தால உட்கார்ந்து அழுதாக்க அல்லாஹ் தான் தண்டிப்பான், அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான், மறுமையில தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு மனிதன் அழுகுறான் அப்படின்னாக்க அந்த மனிதனுக்கு மறுமை நாளிலே அரிஷினுடைய நிழலை அல்லாஹு தாலா தருகின்றான் கியாமத்தினுடைய நாள்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி காண்பிக்கும் பொழுது, கபருக்கு அருகாமையில் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் தங்களுடைய தாடி நனையும் அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுவார்கள். ஏன், எதுக்கு அழுவாங்க? நம்மளும் செத்து போயிடுவோம், இங்க இருக்கக்கூடிய சுகபோகங்கள்லாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னா. எப்படி நம்ம வாழ்ந்தாலும் இந்த இடத்துக்கு தானே நம்ம வரணும், எப்படி நம்ம வாழ்ந்தாலும் இந்த இடத்துக்கு தானே நம்ம வரணும். இந்த இடத்தில் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொன்னால் மறுமையில் எல்லா நிலையிலும் நாம் வெற்றி பெற்று விட்டோம். இங்கு அல்லாஹ் புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மறுமையில எல்லா நிலையிலும் நஷ்டம் அப்படின்றது அவங்க உணர்ந்ததின் காரணத்தினால் கபரை பார்த்தவுடன் அவர்கள் அழுகுவார்கள். அழ வேண்டிய தருணம். இன்னைக்கு நம்ம கபர்ஸ்தானுக்கு போறோம், அங்க உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஜனாதா அடக்கிறதுக்கு கபர்ஸ்தானுக்கு போறோம், அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வோம்? அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஊர் கதை, அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஃபித்னா ஃபசாது, தேவையில்லாத விஷயம். கபர்ஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு கபரு முன்னால ஜனாதாவை கொண்டு போயிட்டு இருப்பாங்க, பின்னால போயிட்டு இருப்பாரு, அவர் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டு. அதாவது நாம் எங்கு செல்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் எல்லாவற்றையும் மறந்து விட்டதின் காரணத்தினால் இந்த சூழ்நிலை கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகினால் அளவும் வேண்டும், சிரிக்கவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டிற்கும் உதாரண புருஷராக திகழ்ந்திருக்கின்றார்கள். சிரிப்பதிலும் இதுதான் முறை என்று கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஹகஹா என்று சொல்லக்கூடிய சப்தமிட்டு சிரிக்கக்கூடியது, ஹஹஹா என்று எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்திலே சிரிப்பார்கள் அல்லவா? தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அல்லது தன்னை மறந்த விதத்திலே, தன்னுடைய லட்சியத்தை மறந்துவிட்ட விதத்திலே, நம்மை அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் என்பதை மறந்துவிட்ட நிலையிலே சிரிக்கக்கூடிய சிரிப்பிற்கு தான் கஹகஹா என்று சொல்லப்படும். அந்த சிரிப்பு சிரிப்பதற்கு இஸ்லாம் தடை செய்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவாய்ப்பல் தெரியும் வரை எப்பொழுதுமே சிரித்ததில்லை, ஒரே ஒரு நேரத்தை தவிர என்று ஹதீஸ் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்கள். அதே போன்று பிறருடைய மனம் புண்படும்படி சிரிப்பது இருக்கின்றதே, அது ஆகமாக்கப்பட்டதல்ல. நாளைக்கு அல்லாஹ் ஒன்னே அழுவ வச்சு அவனை சிரிக்க வச்சிருவான். பிறருடைய மனம் புண்படும்படி சிரிப்பது, ஏளனமாக கேலி செய்து, கிண்டல் செய்து, கேவலப்படுத்தி, இப்படிப்பட்ட சிரிப்பிற்கு இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. சிரிக்கக்கூடாது என்று தடை செய்திருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சஹாபாக்கள் சிரிப்பார்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார், அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, சஹாபாக்கள்லாம் சிரிப்பாங்களா? ஏன்னா எல்லாமே பெரிய தக்குவாதாரிகள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சுவனத்திற்கு சோபனம் சொல்லப்பட்டவர்கள்.
அவங்க எல்லாம் சிரிப்பாங்களான்னு ஆச்சரியமாக கேட்கப்பட்டது. அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ஆம், சஹாபாக்கள் எல்லாம் சிரித்துதான் வாழ்வார்கள். ஆனால் இரையச்சம் என்பது உள்ளத்தில் மலையளவு அவர்களிடத்திலே குடிகொண்டு இருக்கும். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். பயத்தை மறந்து சிரிக்க மாட்டாங்க, ஆனா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் உம்முனா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பானே, பார்க்கறதுக்கே ஏண்டா இவன் மூஞ்சியை பார்த்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெறுப்பு தட்டக்கூடிய விதத்திலே இருக்க மாட்டார்கள். சிரிப்பு, புன்னகை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அதை சொரிவது என்பது சதகா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தபஸ்ஸுமுக லி அஹீக சதகத்துன், உன்னுடைய சகோதரனை பார்த்து சிரிப்பதும் ஒரு தர்மம் என்றார். சலாம் சொல்லும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டா தான் என்ன போச்சு? ஆனா ஒருத்தரை பார்த்து சந்தோஷமா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டா தான் என்ன போயிடுச்சு? என்ன நாம் உயர்ந்து விட்டோம், அவர் என்ன தாழ்ந்து போய் விட்டார்? அவர் ஒரு மூமின் தானே. என்ன பதவி, என்ன பணம் நம்மை அப்படி உயர்த்தி வைத்து விட்டது? சிரித்து அன்பாக அவரை வரவேற்று நலன் விசாரித்து ஆறுதல் கூறி, நபிகளாருடைய வாழ்வினுடைய முன்மாதிரி அல்லவா நபிகளாருடைய உம்மத் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் ஈமான் மட்டும் மலையளவு, இரையச்சம் மட்டும் மலையளவு இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விதத்திலே இருந்தது என்று சொன்னால் அதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இல்லை. வேண்டா இப்படி சிரிக்க தெரியும். 2 பேர் போயிட்டாண்டாக்க அவனை பத்தி உட்கார்ந்து 2 பேர் உட்கார்ந்து கமெண்ட் அடி, இந்த மாதிரி இப்ப போறாம அவனை பத்தி புறம் பேசி இல்லாத கழிச்சு, இந்த மாதிரி தீய பழக்கங்கள் வேண்டுமானால் உரிமையுடன் நான் சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய சகோதரர்கள் போன்று நினைத்து சொல்கின்றேன். எல்லோருக்கும் இந்த பாடம் தான், எனக்கும் உள்பட. அப்படிப்பட்ட தீய செயல்பாடுகளில் நாம் ஈடு கொடுக்க கூடாது, இடம் பெற்றுவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றார். சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபிகளை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, எங்களுடைய சஹாபாக்கள் பகல் நேரத்திலே மக்களிடத்திலே கிண்டல் செய்து தமாஷாக யாருடைய மனதை புண்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள். இரவு நேரத்திலே இருள் சூழ்ந்து கொண்டது என்று சொன்னால் இரையச்சத்தின் காரணமாக அழ ஆரம்பித்து விடுவார்கள். பகல்ல இரையச்சம் இருக்காதா? இருக்க செய்யும். சந்தோஷமாக வாழ வேண்டும், பிறரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நபிகளாருடைய முன்மாதிரியான வாழ்க்கை. அதன் காரணமாக எல்லோர்ட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இன்பமா யாரையும் புண்படுத்தாம எல்லார்ட்டையும் அன்பா பாசமா இருப்பாங்க. ஆனா இரவு நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நமது இபாதத்து எப்படி கழிந்ததோ, நம்மை அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இல்லையா, நமது இன்றைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று இரையச்சத்தின் காரணத்தினால் அழ ஆரம்பித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான விஷயம், நபிகளார் எப்படியெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த தருணம் பல்வேறு, கிண்டல் செய்த விதங்கள் வேறு. யாருடைய மனதையும் புண்படுத்தி விட மாட்டார்கள். எல்லோரையும் சமமாக கருதுவார்கள். பெரிய ஆள் வந்தா கூட தன்னை சாதாரணமாக்கிடுவாங்க, சின்ன ஆள் வந்தா கூட தன்னை சாதாரணமாக அவர்களுக்கு நிகராக, வந்தவர்களுக்கு நிகராக தம்மை ஆக்கிக் கொள்வார்கள். நான் ஒரு பெரிய தலைவன் அப்படின்லாம் இருக்க மாட்டார்கள். யார் வந்திருக்கு, குழந்தைகளை பார்த்தால் குழந்தைகளை போன்று ஆகி விடுவார்கள். நீங்க நம்ம செஞ்சிருவோமா? பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகள் போன்று இவங்களை சேர்ந்து விளையாட்டு ஜாமான வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. தமாஷ் பண்ணக்கூடியவர் வந்தாருனாக்கா அவர் பண்றதுக்கு முதல்ல தமாஷை இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எல்லாவற்றிற்கும் வரம்பு, விதிமுறை, அந்த வகையிலே நபிகளாருடைய வாழ்க்கை இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டப்பெயர் வைத்து அழைப்பார்கள். தல் உதனை, 2 காதுடையவரே. ஏன் எல்லாத்துக்கும் எத்தனை காது இருக்கும்? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ஒரு சிரிப்புக்கு, ஒரு தமாஷுக்கு. மனது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மனது புண்படும் என்று இருந்தால் நபிகளார் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். அதனால் தான் தனது மரண தருவாயிலும் கூட, தனது இறுதி நேரத்திலும் கூட 2 தோழர்கள் மீது கையை போட்டுக்கொண்டு கால் கீழே இழுக்க மஸ்ஜிது நபவிக்கு சென்று, யாருக்காவது ஏதாவது பகரம் தர வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவித்த ஒரே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.
யாருக்காவது ஏதாவது பகரம் தரணும்னா மறுமையில நாளைக்கு வாங்கிறாதீங்க. நான் கிண்டல் பண்ணதுனால நாளைக்கு மறுமையில என்னை பிடிச்சிடாதீங்க. உங்களுக்கு அது சந்தோஷமா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா என்கிட்ட ரிட்டர்ன் சொல்லிடுங்க. என்னை அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிடுங்க, நான் விட்டுறேன், மன்னிப்பு கேட்டுறேன் உங்கள்கிட்ட. இதுதான் நபிகளாருடைய வாழ்வு. அதனால்தான் அந்த தருணத்திலும் கூட கால் இழுக்க இழுக்க மஸ்ஜிது நபவிக்கு சென்று எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள், யாருக்காவது ஏதாவது பகரம் தர வேண்டுமா பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். சிலர் சொன்னார், யார சொல்லலாம் 3 திரகம் என்னிடத்திலே வாங்கினீர்கள் என்று சொன்னார்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அந்த 3 திரகத்தை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். பிறகு ஒருவர் சொன்னார், யார சொல்லலாம் தங்களுக்கு நான் இன்னது தர வேண்டும், சில திரகங்கள் தர வேண்டும் என்று சொன்னார். உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, ஓ சஹாபியே தோழரே, அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு சஹாபி சொன்னார், யார சொல்லலாம் பத்ர் போரிலே சஃபை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தாங்கள் அடித்து விட்டீர்கள், அதற்கு பகரம் பெற வேண்டும் என்று சொன்னார். உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம் சவாரி செய்யும் பொழுது ஒட்டகத்தை அடிப்பது போன்று அடிக்கும் பொழுது என் மீது அந்த சாட்டையினுடைய அடிபட்டு விட்டது நாயகமே, நான் வழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த உரிமையை கொடுத்தது யார்? ஏன் நினைச்சாக்கா அது மாதிரி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன் சஹாபாக்கள் தங்களுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்த அவர்கள் இந்த 3 திரகத்தை விட்டுவிட மாட்டார்களா? இந்த அடியை பொறுத்துக் கொள்ள மாட்டார்களா? ஏன் நபிகளார் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால், கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் பாடம் பெற வேண்டும். யாரிடத்திலும் எந்த பகைமையும் வைத்துக் கொள்ளக்கூடாது, யாருடைய உரிமையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க கூடாது, அவர்களுக்கு அது வெற்றி தரக்கூடியதாக இருக்காது என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்தில் கூட சென்று மன்னிப்பு கேட்டார்களே. வரலாற்றில் பார்க்கத்தானே செய்கின்றோம். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, சிரிப்பு தமாஷ் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான், அது ஒரு வரைமுறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகளார் எப்பொழுது பார்த்தாலும் தல் உதுனைன் 2 காதுடையவரே என்று சிரிப்பாக தமாஷாக அழைப்பார்கள். அதே போன்று இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க உடனே இவங்க இப்படி பட்ட பேர் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சாங்க. இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சிறது நம்ம பார்க்கிறோம். எப்படி கொஞ்சுவோம்? சாபமிட்டு கொஞ்சக்கூடிய பெற்றோர்கள் எப்படி கொஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, நோவத்து போகுவனே என்று சொல்வார்கள். இது ஆசை. நோவத்து போகுவனேனாக்க நல்லது, நல்ல வார்த்தை, நோய் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு. சில பேர் கொஞ்சுவாங்க, தேச மகனே அப்படின்னு கொஞ்சுவாங்க. அது மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை வச்சு, திருட்டு பய மகனே, மொழிய பாரு திருட்டு பய மாதிரி இருக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து சந்தோஷத்தினுடைய அளவை கடந்து என்ன சொல்ல வேண்டும் என்பதை மறந்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இப்போ உள்ள காலத்துல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய மனதும் புண்படாமல் அப்படி சொல்லக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வகை கீரையை அதிகமாக சாப்பிடுவதால் அபு ஹம்சா என்று அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வகை கீரை அவங்க அதிகமா சாப்பிடுவாங்க, அதனால அவங்களை கூப்பிடும் போதே யா அபா ஹம்சா, அபு ஹம்சாவே கீரையின் தந்தையை இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அசல் பெயர் என்ன அப்படின்னு சொன்னாக்க அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய பெயர். அவங்க எப்பொழுதுமே பூனையுடன் விளையாடி கொண்டிருப்பதினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்லமாக அவங்களுக்கு ஓ பூனையின் தந்தையே யா அபா ஹுரைரா என்று பெயர் வைத்தார். இப்படி பெயர் வைப்பதற்கு குர்ஆன் தடை செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்திலே புனை பெயர் வைப்பதற்கு தடை செய்கின்றது. வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம் என்று ஒரு வசனம் வன்மையாக கண்டிக்கும். பட்டப்பெயரிட்டு அழைக்காதீர்கள். குலப்பெயர் வைத்திருப்பதே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். இவன் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றால் அவன் தக்வாவினுடைய அடிப்படையில் தான் ஆக முடியுமே தவிர உயர்குலம் தாழ்ந்த குலம் என்பது வம்சத்தை வைத்தோ பரம்பரை வைத்தோ அல்ல. நாம் வம்ச பெயர் பரம்பரை பெயர் வைத்திருக்கின்றோம் எதற்காக வேண்டி என்றால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியெல்லாம் பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. சந்தோஷமா சொல்லலாம், அசிங்கமாக பேசக்கூடாது.
வரம்பு மீறி பேசக்கூடாது, வருத்தப்படக்கூடிய விதத்திலே யாரையும் கிண்டல் செய்யக்கூடாது. அனுமதிக்கப்பட்டது அல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சாதாரணமா நம்ம கேசுவலா இருக்கிறார், இவர் எப்போதுமே அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பழிய சுமத்திடுவாரு, அவரை புண்படக்கூடிய தனிமையில போய் நின்றுட்டு நம்மளை இப்படி வச்சு கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய விதத்தில நடந்து கொள்வோம். இது நபிகளாருடைய வழிமுறை என்றும் ஒருபோதும் கிடையாது. சகோதரர்களே, சிரித்து வாழ்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அலியின் கரமல்லாஹு வஜஹா அவர்கள் மனைவியுடன் சண்டையிட்டுக் கொண்டு ஒரு முறை மஸ்ஜிது நபவியிலே சென்று படுத்தார்கள். படுத்தது மேலே மண் ஒட்டி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அன்று பார்த்துவிட்டு, யா அபத்துரா, ஓ மண்ணின் தந்தையை எழுந்திரியும் என்று சொன்னார். பெயர் வச்சுட்டாங்க, மண்ணின் தந்தையை. மண்ணு ஒட்டிட்டான், அதனால மண்ணின் தந்தையை, ஒரு ஜாலிக்காக வேண்டி. அதே போன்று ஒரு சிறுமி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யார சொல்லலாம், உங்களை எனது தந்தை அழைக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உன்னுடைய தந்தை அழைக்கிறாங்களா, உன்னுடைய தந்தை யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்னுடைய தந்தை இன்னார் என்று அவள் சொல்வதற்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, ஓ உன்னுடைய தந்தை வந்து அந்த கண்ணுல வெள்ளை இருக்குமே, அவங்க தானே உங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி தமாஸ் பண்றாங்க. அப்ப அந்த சிறுமி சொல்றா, என்னுடைய தந்தையினுடைய கண்ணில் குறைபாடு இருக்கின்றது என்றல்லவா நபிகளால் நினைத்துக் கொள்கின்றார்கள் என்று அந்த சிறுமியினுடைய முகம் அப்படியே சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே விளக்கி சொன்னார்கள், என்னம்மா எல்லாத்துக்குமே வெள்ளை கண்ணு கருப்பு, வெள்ளை மொழி கருப்பு மொழி என்று சொல்லி அந்த இமை கண்ணிலே இரண்டு விதமான விழிகள் இருக்கும் அல்லவா, எல்லாத்துக்கும் தானே இருக்கும், உன்னுடைய தந்தைக்கு மட்டுமா இருக்கும், அதனால தான் நான் சொன்னேன், உன்னுடைய தந்தைக்கு கண்ணில் வெள்ளை இருக்குமே, அவர் தானா உன் தந்தை என்று சொல்லி நான் கிண்டல் செய்தேன் என்று அந்த குழந்தையினிடத்திலே குழந்தையாக மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அதே போன்று ஒரு பிரபலியமான சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மூதாட்டி வந்து, யார சொல்லலாம் சொர்க்கத்துக்கு போகணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நீங்க எல்லாம் சொர்க்கம் போக முடியாது, போங்க, சொர்க்கம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டியை பார்த்து சொன்னாங்க. அவங்க அப்படியே கதறிட்டாங்க, நபியே நீங்களே இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நிலைமை என்னவாவது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவையாக சொன்னார்கள், மூதாட்டிகள் ஒருபோதும் சுவனம் செல்வதில்லை, மூதாட்டிகளை குமரிகளாக அல்லாஹ் மாற்றி சுவனத்தில் அழைத்து செல்வார், நீங்க இப்படியே போக மாட்டீங்க, நீங்க குமரியாக மாற்றி போவீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் தந்தார்கள் அவர்களிடத்திலே. அதே போன்று ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்கிறார், யார் சொல்லலாம், எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், நான் பிரயாணம் போகணும், அதனால எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும். எல்லாமே ஹதீஸ்ல இடம்பெறக்கூடியது, முஸ்லிம் ஷரீஃப், திருமிதி, இப்னு மாஜா, நஸஈ, அபூதாவூத் எல்லா இடத்துலையும் இந்த ஹதீஸ் எல்லாமே எல்லா சம்பவமும் ஒவ்வொரு ஹதீஸ்ல இடம்பெறக்கூடியது. ஒன்றும் லைஃபா இருக்கலாம், ஆனா லைஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட சொல்லுவாங்க, லைஃபான ஹதீஸ் சட்டத்தை எடுப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதுல இருந்து சட்டம் எடுக்கிறதுக்காண்டி லைஃபான ஹதீஸை பயன்படுத்தக்கூடாது. ஆனா ஃபலாயில் என்று சொல்லக்கூடிய சிறப்பை சொல்வதற்காக வேண்டி லைஃபான ஹதீஸா இருந்தாலும் சொல்லலாம். லைஃப் எப்படி வரும், லைஃப்னா என்ன அர்த்தம், நபியை பொய்யாக்குவதா, அறிவிப்பாளர்களில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஹதீஸ் லைஃப், அவர் மறதியாளர், இவர் இந்த குற்றத்தை ஒரு நிலையில் செய்திருக்கின்றார், ஒருபோது இந்த தவறை செய்து விட்டார் என்று சில ஜரஹ் என்று சொல்லக்கூடிய சில குறைகளை சுமத்தப்பட்டிருந்தது என்று சொன்னால், சில குறைகள் ஏற்பட்டிருந்தது என்று சொன்னால் அது லைஃபான ஹதீஸ். அதை விட்டுட்டு லைஃபான ஹதீஸ் என்று சொன்னால் நபி சொன்னது தப்பு என்று சொல்வதற்கில்லை, நல்லா விளைக்கணும். அதனால்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்வார்கள், லைஃபான ஹதீஸாக இருந்தது என்று சொன்னால் ஃபலாயில் என்று சொல்லக்கூடிய சிறப்பிற்கு எடுத்துக் கொள்ளலாம், இஸ்தின்பாத் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஆகையினால இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெறுது கண்ணியத்துக்குரியவர். அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, யார சொல்லலாம், நான் பிரயாணம் செய்யணும், நான் பிரயாணம் போறதுக்கு வெளியூர் போறதுக்கு எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு ஒட்டக குட்டி ஒண்ணு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒட்டக குட்டியை வச்சு நான் என்னாண்டு பயணம் செய்யறது நபியே அப்படி இல்லை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே சொன்னாங்க, ஏப்பா நான் எதை கொடுத்தாலும் அது ஒட்டகத்தினுடைய குட்டி தானே, ஆனா எத்தனை வயசான பெரிய மூத்த பெருசானதாக கொடுத்தாலும் அது ஒரு தாயினுடைய பிள்ளை தானே, அது ஒரு குட்டி தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தமாஷாக கிண்டலாக சொன்னார்கள். இதெல்லாம் நமது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் கண்ணியத்திற்குரியவர்களே.
மனது புண்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்திலே தமாஷ் என்று சொல்லக்கூடியது அனுமதிக்கப்பட்டது. மனிதன் அதை செய்ய வேண்டும், தருணத்திலே அதை செய்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நபிகளாருடைய வாழ்வினால் கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் எதை கொடுத்தாலும் அது ஒட்டகத்தினுடைய குட்டித்தானே என்று நபிகளார் சொல்லி எல்லோரையும் சிரிக்க வைத்து விட்டார்கள். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒரு சாஹிர் பின் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு தோழர் இருப்பார். அவர் எங்கேருந்து வருவார் அப்படின்னு சொன்னாக்க கிராமத்திலேருந்து அவர் வருவார். கிராமத்திலேருந்து வரக்கூடியவர் எப்பொழுது வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருப்பதின் காரணத்தினால், ஒரு முஹப்பத் இருப்பதனால என்ன செய்வார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த கிராமத்தில் அவங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள், மதீனாவில் கிடைக்காததெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு, காய்கறி பழங்கள் இப்படிப்பட்ட வகைகளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும்போது கூட என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, மதீனாவில் கிடைக்கக்கூடிய கிராமத்தில் கிடைக்காத சில வஸ்துக்களை அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். இது அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. அன்பின் காரணமாக இந்த பரிமாற்றங்கள். இது கூட நமக்கு உதாரணம். அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்படியே எனக்கு என்னான்னு போயிடக்கூடாது. உறவினர்கள்ல சந்தோஷம் ஏற்படணும், நண்பர்கள்ல சந்தோஷம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னாக்க இவர் அன்பளிப்பு செய்யணும். இன்னொரு விஷயம் அங்கு விளக்கப்படுகின்றது, எப்போதும் அவர் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது, நம்மளும் திருப்பி கொடுக்கணும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமத்திலிருந்து வரக்கூடிய பொருளை அவர் அன்பளிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டார்கள். அவர் மீண்டும் கிராமத்திற்கு செல்லும் பொழுது நகரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை அவருக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். இரண்டிற்கும் வழி உண்டு. எப்போதுமே வந்தாக்கம் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது இது நல்ல பழக்கம் அல்ல. வந்தாக்கம் வாங்கணும், வேணாம்னு சொல்லக்கூடாது. அது அற்பமான பொருளாக இருப்பின் சரி, அன்பளிப்பு என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வந்துட்டாரா, ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க, காஞ்ச ரொட்டியும் சிறுக்கா என்று சொல்லக்கூடிய வினிகரும் இருந்தால் போதும், அதை நீங்கள் கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துங்கள். ஒண்ணுமே இல்லையே கண்டுக்கிறாம போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒண்ணுமே இல்லையே கண்டுக்கிறாம போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அவங்க அறிவிக்கிறாங்க, காய்ந்த ரொட்டியும் சிறுக்காவும் ஒருவர் முன்னால் வைக்கப்பட்டு அவர் அதை அற்பமாக கருதினார் என்று சொன்னால் அவர் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் இருக்கு. விருந்தாளியா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ கொடு, இல்லைன்னா நீ கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடு, கடனாச்சும் வாங்கி கொடு. விருந்தாளியை கவனிக்கணும். 3 இரவு 3 பகல் கட்டாயமாக கவனிக்க வேண்டும். அவர் கவனிக்கவே முடியல, அவருடைய வாழ்க்கையே கஷ்டமா இருக்குது அப்படின்னாக்க, அந்த இடத்துல விருந்தாளி வந்துட்டார்னா அவருடைய உறவினர்கள் மீது கடமை, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது கடமை. ஒருத்தர் வந்துட்டார்னாக்க அவரை கவனிக்கிறது. இன்னைக்கு யார் வந்தாலும் எனக்கு என்னான்னு போயிடுறது. வந்தவர் சாப்பிட்டு போற, நம்மள பார்க்க வந்திருக்காரு, அவர் சாப்பிட்டாரா, என்ன ஏது, இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, சாப்பாடு நேரமாச்சே, இந்த வகையில் கூட கவனம் செலுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் இது நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல ரெண்டையுமே கத்து தர்றாங்க. விருந்தாளிக்கு நீங்க தாங்க, அவர் 3 நாள் 3 பகல் 3 இரவு அதுக்கு மேல கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கடமை அல்ல. விருந்தாளியா போறாருல, அதிகமாக விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கக்கூடியவருக்கு நீங்கள் சிரமம் கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். 2 பக்கத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை காட்டி தந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல அன்பளிப்பு கொடுக்கவும் வேண்டும், அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். அற்பமாக இருந்தாலும் அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளவும், சின்னதா தானே அவனுக்கு சக்தி அதான். ஆனா அன்பு எந்த அன்பு, அவர் கொடுத்திருப்பது ஒரு சிறிய பென்சில், ஆனால் அவர் எந்த அன்பு இருந்தாலும் அந்த பென்சிலை கொண்டு வந்து கொடுத்திருப்பார். அந்த அன்புக்கு நீ முக்கியத்துவம் கொடு. உன்னிடத்தில் 1000 பென்சில்கள் இருக்கலாம், உன்னிடத்தில் 1000 பேனாக்கள் இருக்கலாம், அவர் கொடுத்தது அன்பினுடைய அடையாளமாக அதை நீ பெற்றுக்கொள். மீண்டும் உனக்கு என்ன சக்தி இருக்குமோ அதை நீ அன்பளிப்பாக கொடு என்று நபிகளார் பல இடத்தில் பல வழிமுறைகளின் மூலமாக அறிவித்து தருவார்கள். அதை தான் இங்கும் செய்திருக்கின்றார்கள். சாஹிர் பின் ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிராமத்திலிருந்து எதை கொண்டு வந்தாலும் நபிகளார் வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் அவர்களுக்காக வேண்டி நகரத்தில் கிடைக்கக்கூடிய, பட்டினத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். இது வளமையாக இருந்தது. ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போறாங்க. இந்த சாஹிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, மார்க்கெட்ல சாமான் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த கண்ணாமூச்சின்னு செய்வாங்கல்ல,
கண்ணை பொத்தி கொண்டு யாருன்னு சொல்றது அப்படின்னு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்திருக்காங்க. நேரா போய் பின்னால போய் கண்ணை பொத்திக்கிட்டாங்க. இங்க யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லவே இல்லை. போய் கண்ணை பொத்தி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை பொத்தியவுடன் இவருக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. யாரா இருக்கும்? ஒவ்வொருத்தவங்களா சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, லா லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்தே கண்டுபிடித்து விட்ட அவர்கள் அப்படியே தங்களுடைய முதுகை நபிகளாருடைய நெஞ்சத்தின் பக்கமாக அப்படியே சேர்ந்து பின்னால் அப்படியே அணைத்துக் கொள்கின்றார்கள். இவ்வளவு பெரிய உயர்ந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள்ட்ட தமாஷ் பண்றாங்களா அப்படின்னு நபிகளாரை விடல, அப்படியே தங்களுடைய அவர்களுடைய நெஞ்சத்துடன் தமது முதுகை அப்படியே அணைத்துக் கொண்டார்கள். சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க, கண்ணை பொத்திக்கிட்டு, இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்கிக் கொள்வது என்று சொல்லி ஒரு வார்த்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்க பஜார்ல இருந்து இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்கிக்கிறது அப்படின்னு கண்ணை பொத்திக்கிட்டு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த கருப்பு அடிமையை யார் போய் விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் நபியே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், தோழரே, உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தாக, சுவனத்திற்குரிய அந்தஸ்தாக இருக்கின்றது. நீங்கள் கருப்பர் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் தங்களை தாழ்வாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஆறுதலும் சொல்லி அப்படியே கட்டி அடித்து முஆனகா செய்து கொண்டார்கள், முசாஃபஹா செய்து கொண்டார்கள். இது நகைச்சுவைக்குரிய அடையாளமாக இருக்கும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவிக்கு மத்தியிலே ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு சம்பாஷணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஏதோ ஒன்று பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசும்போது அலி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தகப்பனார் ஓங்கி குத்துறதுக்கு இப்படி கையை இப்படி கொண்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை தடுத்துறாங்க. தடுத்துட்டு சொன்னாங்க, விடுங்க விடுங்க, சின்ன பிள்ளை தானே அப்படின்னு தன்னுடைய மனைவியை அடிக்க வேண்டாம் என்று மாமனாரிடத்திலே சொல்லுகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கையை அப்படியே கோவத்தை குறைச்சிக்கிட்டு கையை அப்படியே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு இவங்க பேசியெல்லாம் முடிச்சுட்டு இவங்க போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த கிழவன்ட்டேந்து உன்னை எப்படி காப்பாத்தின பாத்தியா? என்ன மாமனார சொல்றாங்க, அந்த கிழவன்ட்டேந்து உன்னை எப்படி காப்பாத்தின பாத்தியா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சிரிக்கின்றார்கள், நபிகளாரும் சிரிக்கின்றார்கள். இரண்டு பேரும் சிரிக்கக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உள்ளே வந்து விட்டார்கள். வந்தது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, உங்களுடைய சண்டையில் எப்படி என்னை சேர்த்துக் கொண்டீர்களோ அதே போன்று உங்களுடைய சந்தோஷத்திலும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் தங்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் சொன்னபோது, ஆகட்டுமாக ஆகட்டுமாக, அப்படியே ஆகட்டும், நாங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சேர்த்துக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எப்படி சந்தோஷமான குடும்பம். இதற்கு நபிகளார் வகை, இதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் மாமனார் வந்துட்டாக்க மாமனாரே இழிவா பேசுறது, மாமனாரே குறைச்சு பேசுறது, இதுக்கல்ல உதாரணம். கண்ணியம் சற்றும் குறைந்து விடவில்லை. மாமனார் தான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இரண்டு விதமாக சொன்னார்கள். இவர்களுடைய ஈமானுக்கு நிகராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் அனைத்து அமலையும் இவர்களுடைய ஒரு நேரத்தினுடைய அமலுக்கு பகரமாக வைத்தாலும் ஈடு செய்ய முடியாது என்று சொல்லி இவர்களுடைய செயல்பாட்டை உயர்த்தி காட்டினார்கள். உள்ளத்துல அது இருக்கத்தான் செஞ்சிச்சு. இன்னொரு தருணத்திலே சொன்னார்கள், எல்லோருக்கும் நான் பகரம் சமர்ப்பித்து விட்டேன், ஆனால் அபூபக்கருக்கு எனது பகரத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு பகரத்தை தருவான், அந்த அளவிற்கு எனக்கும் இஸ்லாத்திற்கும் அவர் தங்களை அர்ப்பணம் செய்திருக்கின்றார் என்று உயர்ந்த அந்தத்தில் வைத்திருக்கின்றார்கள். அதை குறைச்சிடல, நல்லா கவனிச்சுக்கணும். தமாஷ் ஒரு பக்கம் இருக்குது, இந்த கிழவன்டேந்து எப்படி நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமாஷும் இருக்கின்றது. ஆனால் உள்ளத்தில் மாமனார், மற்றொன்று இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர், அடுத்தபடியாக வயது முதிர்ந்தவர், எல்லா கட்டத்திலும் உதவி செய்தவர் என்றெல்லாம் கண்ணியம் இருந்தது. அப்படி கண்ணியமும் இருக்க வேண்டும். தனது மகளை தந்திருக்கின்றார், நமக்கு ஆதரவாக இருக்கின்றார், சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கின்றார்.
என்று கண்ணியமும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமாஷிலையும் குறைச்சிடக்கூடாது, தமாஷில கண்ணியம் போயிடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பற்றி, அவர்களுடைய தருணங்களிலே சிரிக்கக்கூடிய தருணங்களை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தின் பிரகாரம் ஃபல் யதஹகு கலீலா, அதிகமாக சிரியுங்கள், வல் யபுகு கஸீரா, கம்மியாக சிரியுங்கள், அதிகமாக அழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் பிரகாரம் அழுகுவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார். ஏண்டா ரெண்டும் உள்ளதல்லவா? கண்ணீர் சிந்தவும் இந்த மனிதனுக்கு தான் அல்லாஹ் உரிமை அளித்திருக்கின்றார், சிரிப்பதற்கும் இந்த மனிதனுக்கு தான் அல்லாஹ் உரிமை அளித்திருக்கின்றார். கண்ணீர் சிந்தக்கூடிய விதத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது ஹுர்ரிமத்துன் நாரு அலா ஐனின் தமாஅத்தின் மின் ஹஷ்யத்தில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முஸ்தத்ரக் ஹாக்கிம் அல ஸஹீஹைன்ல இடம்பெற்றிருக்கின்றது. எவரது அல்லாஹ்வினுடைய எவரது கண்ணீர் துளி ஹுர்ரிமத்தின் நாரு அலா ஐனி தமா, அல்லாஹ்வின் பாதையில் விழித்த கண்கள் ஒருபோதும் நரகத்திற்கு செல்லாது, அல்லாஹ் நரகத்தின் மீது ஹராமாக்கி விட்டார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோம், அழுகிறோம், எல்லாமே எதுக்காக வேண்டி பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. ஒரு நாடகம் போட்டுட்டா உட்கார்ந்து அழுகவும் செய்வோம், சிரிக்கவும் செய்வோம். ஆனா எப்படி பிறரிடத்துல உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத மறந்துடுவோம். மகன் கதறிக்கிட்டு வருவா, மகன் கதறிக்கிட்டு வருவான், உறவினர்கள் கதறிக்கிட்டு வருவாங்க, அவங்களுடைய துக்கத்தில் பங்கு கொண்டு அணுகுவதற்கு மறந்து விடுவோம், அவர்களுடைய துக்கத்தை தேற்றுவதற்கு மறந்து விடுவோம். நாடகத்துல நடிப்பான், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதுக்கு உட்கார்ந்து நம்ம பெண்கள் அழுதுகிட்டு இருப்பாங்க. சீரியல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, அவளுக்கு முதல்ல இவங்களுக்கு அனுபவம் வந்துகிட்டு இருக்கும், கையில தஸ்பீ மணி இருக்கும், கண்ணில் தண்ணீரும் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி வழிகாட்டக்கூடியது நமது மார்க்கம் அல்ல, இஸ்லாம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையின் போது அழுதிருக்கின்றார். அழுகுவதற்கு மார்க்கம் கற்றுத் தந்திருக்கின்றது. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிக்கின்றார்கள். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு சஹாபி பெண்மணி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண தருவாயில் அழுதார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தாங்களுமா அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், மகனின் பாசத்தினால் எனது கண்கள் அழுகின்றன. நான் ஒப்பாரி வைத்து அழுவதற்கு தான் தடை செய்தேனே தவிர உணர்வினால் வெளிப்படக்கூடிய அழுகை அதற்கு நான் தடை செய்யவில்லை, இது மனிதனுடைய உணர்வாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தது இப்னு மாஜா, தபரானி ஆகிய ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகினால் துக்கத்திற்காக வேண்டி அழுவதற்கு தடை செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கின்றார்கள், அந்த அழுகை தடை செய்யப்படவில்லை. மாறாக ஒப்பாரி வைப்பதற்கு, ஓலமிடுவதற்கு, அல்லாஹ்வை ஏசி பேசிக்கொண்டு அழுகுவதற்கு, சிரமத்தின் போது, துக்கத்தின் போது, அதுதான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வரும் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில கடுமையா ஒரு இடத்துல நின்றுகிட்டு அழுகிறாங்க. அழுகும்போது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அழக்கூடிய காரணம் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் என்னுடைய தாயார் அடக்கம் செய்யப்பட்ட இடம், இந்த இடம் அப்படின்னு ஒரு இடத்தை காமிச்சு, இந்த இடத்துல தான் என்னுடைய தாயார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அதை பார்த்தவுடன் எனக்கு அழுகை வந்து விட்டது என்று சொன்னார். ஆனா அழுவக்கூடிய காரணம் என்ன? நான் அல்லாஹ்விடத்திலே 3 துஆக்கள் செய்தேன். ஒன்று, 2 துஆக்கள் செய்தேன். ஒன்று, என்னுடைய தாயாருடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி துஆ செய்தேன். அது எனக்கு காட்டப்பட்டு விட்டது. எனது தாயாருடைய கபரை சந்திக்க வேண்டும், ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், அது எனக்கு காட்டப்பட்டு விட்டது. இரண்டாவதாக, எனது தாயாருக்கு பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டேன், அது அது எனக்கு மறுக்கப்பட்டு விட்டது. 2 துஆக்கள் செய்தேன். இந்த ஹதீஸ்
முஸ்னத் அபி ஷைபா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே இடம்பெறுகின்றது. சஹீஹான ஹதீஸ். ஆனா எதுக்காக வேண்டிய அல்லாஹ் மன்னிக்கல அல்லது மன்னிச்சதை உங்களுக்கு காட்டினானா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு நம்ம தெரியாத விஷயத்துல நிறைய சர்ச்சை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயம் மறைக்கப்பட்டது என்று சொன்னால் அது அப்படியே விட்டுறணும். அல்லாஹ் என்ன நாடுறானோ அதன் பிரகாரம் தான் அது. சில பேர்கள் தேவையில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் முஸ்லிமா, முஸ்லிம் இல்லையா, மூமினா, மூமின் இல்லையா, பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் தேவையா? நம்மளுடைய ஈமானுக்கு இது தேவையா? அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி இருக்கின்றானா? வேண்டுமானால் அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருக்கின்றானோ அப்படி. இது ஈமானுடைய பொதுநிலை. நம்ம ஒண்ணு நினைச்சு அங்க ஒண்ணு ஆகி அந்த குற்றம் ஏன் நமக்கு ஹதீஸ்லயோ அல்லது குர்ஆன்லயோ எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? என்னுடைய தாய் தகப்பனார் முஷ்ரிக்காகவே இருந்தார்கள் அல்லது என்னுடைய தாய் தகப்பனார் முஸ்லிமாக இருந்தார்கள் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. ஆகையினால் அந்த விஷயத்தை பற்றி சர்ச்சை செய்வது நமது பொறுப்பல்ல. காரணம் அது நுபுவத்து வருவதற்கு முன்பதாக உள்ள காலம். அந்த காலகட்டத்தினுடைய நிலையை அல்லாஹ் அறிவான். தீர்ப்பை வழங்கக்கூடியவன் ரப்பு. நாம் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் முஸ்லிம், அவர்கள் காபிர் என்று சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. அதை வைத்து பேசி நமது ஈமானை நாம் இழக்க வேண்டாம். ஆனால் கண்ணியம் தவறிவிடக் கூடாது. நபிகளாரை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ் ஒருபோதும் குறை செய்து விட மாட்டார். அல்லாஹ் குறை செய்து விட மாட்டார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நபிகளாரை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களை அல்லாஹ் தண்டித்து விட மாட்டான், அல்லாஹ் குறை செய்து விட மாட்டான் என்பது மட்டும் சந்தேகமற்ற விஷயம். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இது எல்லா விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் சர்ச்சை செய்து கொண்டு நமது ஈமானை நாம் இலக்க செய்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று பதிலுடைய போர் சூழல் நிகழ்ந்திருக்கின்றது. காலை விடிந்தது என்று சொன்னால் போர் ஆரம்பமாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அழுது துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாபதி, இந்த கூட்டத்தாரை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபது ஃபில் அர்தி, உன்னுடைய இந்த உலகத்திலே இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறி கதறி அழுகின்றார்கள். கிப்லாவை நோக்கி. முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்றது, இப்னு மாஜாவிலே இடம்பெறுகின்றது. எந்த அளவிற்கு அழுதார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு அவர்களையும் அறியாமல் கீழே விழுந்தது. அதை நாங்கள் எடுத்து போட்டு நபிகளாரை தேற்றினோம். யார சொல்லலாம், நாம் ஹக்கில் உள்ளோம், சத்தியத்தின் மீது உள்ளோம், அல்லாஹ் நம்மை தண்டித்து விட மாட்டான் என்று நபிகளாருக்கு நாம் தேற்றினோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப் இப்னு மாஜாவிலே இடம்பெறுகிறது. இங்க ரெண்டுமே நடந்தது. முதல் நாள் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம சத்தியத்தின் மீது இருக்கின்றோம், நமக்கு அல்லாஹ் தோல்வியை தர மாட்டான். அதனால்தான் வீரமுறை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீரமுறை ஆற்றினார்கள். யார சொல்லலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை போன்றா நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தாங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நாங்கள் நெருப்பிலும் குதிப்பதற்கு தயார், கடலிலும் குதிப்பதற்கு தயார் என்று சொல்லி அவர்கள் சொன்னதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் போர் தொடுப்பதற்கு. பத்ர் போர் துவங்கவிருக்கின்றது. அது ஒரு கட்டம். எல்லோரும் உறங்கி விட்டார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். ஆனா இரவுல எந்திரிச்சு உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதறி அழுகுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பொறுக்கல. அவங்க எந்திரிச்சு தேற்றுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹக்கின் மீது நாம் இருப்பதினால் அல்லாஹ் நமக்கு சோதனையை கொடுத்து விட மாட்டான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான தோழர் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரதுல் மௌத், மரண தருவாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் அங்கு சென்று அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஸஅத் எப்படி உள்ளார் என்று குடும்பத்தார்களிடத்திலே நிலைமையை விசாரிக்கின்றார்கள். குடும்பத்தார்கள் சொல்கின்றார்கள், ஸஅதினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது நபியே என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். சஹாபாக்களும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது. ஸஅதினுடைய தியாகம் அவ்வளவு பெரிய தியாகம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய தியாகத்தை இஸ்லாத்திற்கு செய்திருக்கிறார்கள்.
அவர்களுடைய மரண தருவாயை நினைத்தவுடனே எனது கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது. மகஃபிரத்தோடு அவர்கள் மரணிக்க வேண்டுமே. அதே போன்று உள்ளம் கவலை கொள்கின்றது. இருப்பினும் குஃப்ரான வார்த்தையை நான் சொல்லவில்லையே என்று சஹாபாக்களிடத்திலே மீண்டும் நபிகளார் கேட்கின்றார். ஆக மரண தருவாயிலே யாரும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது மரணித்து விட்டதற்கு பிறகு அழுகுவதற்கு உரிமை இருக்கின்றது. அழுகுவது உணர்ச்சியினுடைய அடிப்படையில், ஆனால் புலம்பக்கூடாது என்பது இந்த ஹதீஸ். இது புகாரிலே வருகின்றது, இப்னு மாஜாவிலே வருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது துக்கமான தருணத்திலே அழுவதற்கு நபிகளார் அனுமதி தந்திருக்கின்றார்கள், அழுதிருக்கின்றார்கள். ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்கும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு உதாரணம் கிடைக்கின்றது. ஒரு தடவை சஹாபாக்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வருகின்றார்கள். அவர்கள் யார் என்று சொன்னார், ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகளார் ஆவார்கள். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் என்று நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் குடி தாய், பால் புகட்டிய தாய். அவர்களுடைய ஒரு மகள், அதாவது இவங்களுக்கு பால் குடி சகோதரி. அவங்க வர்றாங்க. வந்த உடனே அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் வடிகின்றது. தாடியின் வாயிலாக நீர் சொட்டுகின்றது. அந்த அளவுக்கு அழுதுறாங்க, ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு பிறகு என்னுடைய சகோதரியை நான் பார்க்கின்றேனே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், எனது சகோதரிக்கு என்ன வேண்டுமானாலும் நான் ஹதியாவாக, அன்பளிப்பாக கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் என்னுடைய தாயினுடைய பாலூட்டுதலுக்கு ஈடுதலாக ஒருபோதும் ஆகாது. என்னுடைய தாய் ஹலீமா பாலூட்டினார்களே, அதற்கு ஈடாக ஒருபோதும் ஆகாது, அந்த பால் குடிக்கு ஈடாக ஆகாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தன்னுடைய சகோதரிக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். இது முஸ்னத் அப்துல் ரஸாக்கிலே இடம்பெறுகின்றது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களை பார்த்தாக்க சந்தோஷத்துல அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கணும். ரொம்ப நாள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏக்கத்தோடு, அது உணர்வோடு வருவது, நடிக்க கூடாது இந்த இடத்துல. சரி, அப்பதான் பாப்பாட்ட உமாட்ட சொல்லி சொத்துல பங்குக்காக வேண்டி அண்ணனையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நடிச்சு அழுகக்கூடாது. இது உணர்வோடு வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வின் காரணமாக ஏற்பட்டது. இன்னொரு ரிவாயத்திலே இடம்பெற்று இருக்கின்றது, அவர்கள் ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். யாரு? சாதியா ரலியல்லாஹு தஆலா, ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகளார் ஒருவரிடத்திலே அடிமையாக இருக்கின்றார்கள். அந்த அடிமையாக இருந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உரிமை பத்திரம் வேண்டுவதற்காக வேண்டி சில திரகங்கள் எனக்கு தேவைப்படுகின்றது, எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கும் உரிமை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அத்தோடு சேர்த்து அவர்களுடன் 600 பேர்களுக்கு உரிமை கொடுத்தார்கள் என்றும் ஒரு ஹதீஸிலே வருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி தியாகம் செய்த அவங்க தான் முதல்ல தௌஹீதை எடுத்து வைப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, தாவா சென்டர்னு ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. அந்த தாவா சென்டருடைய ஆரம்ப காலம் அவங்கள வச்சுதான் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தாவா ஆரம்பிப்பது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க, நீங்க போய் தாவா செய்யுங்க அப்படின்னு. பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்குள்ள அவங்க ஒரு அத்தர் போட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த அத்தனுடைய வாடை வைத்து முஸஅப் போகின்றார் என்று சொல்லக்கூடிய நிலைமை. அவ்வளவு பெரிய உயர்ந்த பணக்கார வீட்டுக்குள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எல்லாவற்றையும் துறந்து விட்டார்கள், அனைத்தையும் துறந்து விட்டார்கள், எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க கடினமான சாக்கு போன்ற துணியை மேலே போர்த்தி கொண்டு அவங்க வர்றாங்க. அதை பார்த்துட்டு அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று கஃனிடக்கூடிய நேரத்திலும் கூட அழுதார்கள். 2 விதமான விஷயம். எப்படி அப்படின்னு சொன்னாக்க, கஃன் இடுவதற்கு துணி இல்லை, தலையை இழுத்து போர்த்தினால் கால் தெரிகின்றது, காலை இழுத்து போர்த்தினால் தலை தெரிகின்றது. எப்படிப்பட்ட பணக்கார வீட்டுக்குள்ள இஸ்லாத்துக்காக எப்படி தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. கஃன் இடுவதற்கு கூட ஆடை இல்லாத நிலை, எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்டர் போடுறாங்க, இதுகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல்லை வெட்டி காலை போட்டு
தலையை மூடி துணியால் மூடி, காலை கால் திறந்திருக்கு, அதுல இதுகின்ற புல்ல போட்டு நீங்க மூடி அவங்கள கஃபன் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதாங்க. அதே மாதிரி குர்ஆன் ஓதும் போது அழுத சம்பவங்கள் ஏராளமாக, அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அழுத போது ஏராளமாக, இது போன்று நிறைய சம்பவங்கள் வந்திருக்குது. அதே மாதிரி அழுவது ஆனந்த கண்ணீராக அழுவது. அவங்களுடைய ஏன் அழுதுன்னு அவங்களுக்கு கேட்கப்பட்டது, முஸாபினுடைய நாளை சுவனத்தில் அவர் எப்படி இருக்கார் என்பது எனக்கு காட்டித்தரப்பட்டது, அதனால் அந்த நிலையை பார்த்து ஆனந்த கண்ணீர் நான் வடிக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தின் போதும் மற்ற நேரத்தில் ஆனந்தத்தின் போதும் மற்ற தருணங்களின் போதும் சிரித்து அழுது பல்வேறு வகைப்பட்ட உதாரண புருஷராக நமக்கு திகழ்ந்திருக்கின்றார்கள். வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை நமக்கு ஒரு வசந்தமாக இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதை நாம் உள்ளத்தில் நினைத்து பார்த்து அன்னாரின் மீது முஹப்பத்து செலுத்தக்கூடியவர்களாக, தினந்தோறும் அவர்களுக்காக வேண்டிய ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக, அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை உள்ளத்தில் இந்த நல்ல தருணத்திலே உறுதி கொண்டவர்களாக நாம் கலைய வேண்டும். அல்லாஹ் அன்னாரினுடைய முஹப்பத்து செலுத்தக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி, அவர்களுடைய சிபாரிசிற்கு உரித்தானவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி, அன்னாருடன் சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.